ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎம்என்டி. இப்போ நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் சாப்டரோட சில எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணலாம். ஆஹ் இது ஒரு ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஜஸ்ட் அதோட டிசீசஸ் அது என்ன என்ன இது காஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் அதோட பேத்தோஜெனிக்ஸ் லைக் எப்படி நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி அதை இன்ஃபெக்ட் பண்ணுதுன்ற பற்றி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா மலேரியாவுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மெயின்லி இது உனக்கு லைக் என்ன டிசீஸு, எது காஸ் பண்ணுது, எது மூலமா என்ன வெக்டர் எது மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்ன வெக்டர் வெக்டர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன நம்ம உடம்புக்கு அதை அஃபெக்ட் பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். மெயின் ஆர்கானிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாசிட்டிவ் ஆர்கானிசம். அதுக்கடுத்து இம்யூனாலஜி ஒரு டாபிக் இருக்குது. இம்யூனாலஜியில் உங்களுக்கு ஜென்ரலான இம்யூனாலஜி பேசிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆக்டிவ் பேசிவ் பி செல் டி செல் அதை பற்றிலாம் இருக்கும். லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் பற்றி இருக்கும். ஸோ வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which system of the human body is actually responsible for maintaining health? Actually responsible for maintaining health. ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது எந்த சிஸ்டம் இம்பார்ட்டன் கேட்டால் நியூரோனல் சிஸ்டம். ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாது டெக்னிக். ஹெல்த்தை மெயின்டைன் ஹெல்த்னா என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபாரின் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி ஹெல்த்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே, சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது, எண்டோக்ரைன் சிஸ்டம் கிடையாது, இம்யூன் சிஸ்டம். லைக் இம்யூன் சிஸ்டம் தான் நம்மளுக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம உடம்புல அப்படின்னா ஹெல்த்தை வந்து அதை பாதுகாக்கும், ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிசீசஸ் விச் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் ஆர் கால்ட். ஓகே, பர்சன் டு பர்சன் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஒரு டிசீஸ் வந்து ஒருத்தருக்கு இருக்கு, அது வந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. எது வேணா இருக்கு, ஒரு காஃபாக இருக்கலாம், இல்லை பிளட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். பரவுது, ஒரு டிசீஸ் வந்து பரவுது, ஒரு ஒரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது பரவிட்டு அப்படியே அங்கே அது இன்னொரு பர்சன் அப்படியே பரவிட்டே இருக்கு அப்படின்னு பரவக்கூடிய டிசீசஸ் அப்படி இல்லாமல் இன்ஃபெக்டஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இன்ஃபெக்டஸ். ஓகே, இன்ஃபெக்டஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காமன் கோல்டு சளி இருக்கு, நம்ம தும்புறோம், அடுத்த பர்சனுக்கு வந்து பரவும். அதே மாதிரி ஹெச்ஐவி டிசீஸ், இட்ஸ் கம்யூனிகபிள் டிசீஸ் இல்லைங்களா, நம்மளுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலமாக பிளட் மூலமாக பரவலாம். நிறைய விதங்கள் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து பரவச்சுன்னா இன்ஃபெக்டியஸ், இன்ஃபெக்ட் பண்ணுது, இன்ஃபெக்டியஸ் அது போய் மற்ற இன்ஃபெக்ட் பண்ணுறது அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி. நான் இன்ஃபெக்டியஸ் அப்படின்னா அது பரவாது, லைக் அந்த பர்சனுக்கு இருந்தால் அந்த பர்சனுக்கு மட்டும்தான் இருக்கும். லைக் அது வந்து வேற பர்சனுக்கு அந்த அஃபெக்ட் ஆகிற பர்சன் மூலமாக பரவாது, பட் அவங்களுக்கு மட்டும் இதாக வரலாம், பட் பரவாது. நான் இன்ஃபெக்டியஸ் லைக் கேன்சர்ஸ்லாம் வந்து இட்ஸ் பெனின் மாஸ். ஸோ அவங்களுக்கு கேன்சர் வந்து அவங்களுக்கு முன்னாடி கேன்சர் வந்து இட் வில் நாட் ஸ்ப்ரெட். ஸோ ஆப்ஷன் சி. Salmonella typhi generally enters which part of the alimentary canal? Yeah, Salmonella typhi it causes typhoid. Yeah. Salmonella typhi is caused typhoid பேர் it causes typhoid fever. It's a bacteria. எந்த அலிமெண்ட்ரி கேனல்ல நம்ம இப்போ வாய் வழியாக என்டர் ஆகும், கண்டாமினேட்டட் ஃபுட் வாட்டர் மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் பை contaminated food. கண்டாமினேட்டட் ஃபுட் வாட்டர் நம்ம எடுத்துக்கும் போது வாய் வழியாக தான் அது என்டர் ஆகுது. என்டர் ஆகிட்டு அலிமெண்ட்ரி கேனலில் எந்த இதில் வந்து இந்த சல்மோனல் டைஃபை வந்து நம்ம உடம்புக்குள்ளே அலிமெண்ட்ரிக்குள்ள என்டர் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. லைக் ஸோ இப்போ நம்ம இது மெயினாக வந்து இட் அஃபெக்ட் திஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகேவா, ஸ்மால் இன்டெஸ்டைன் டிசீஸ் என்சைட் பிடிச்சிருப்பாங்க. லார்ஜ் இன்டெஸ்டைனாக இருந்தால் மியூக்கஸ் நம்ம ஸ்டூலில் வந்து சில டிசீஸ் பார்க்கலாம், அது லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் அது வந்து என்ட்ரி ஆகும். நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய அந்த இதில் அந்த சல்மோனல் டைஃபை வந்து அது வந்து என்ட்ரி ஆகிட்டு மேக்ரோஃபேஜஸ் அழிவு இருக்குமா அது உள்ள போயிட்டு வந்து திஸ் க்ரோஸ். அதுதான் அந்த மெயின் திங்கு. ஆன்டிபாடிஸ் வந்து அதால் வந்து அடிக்க முடியல. இப்போ நம்மளுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு, இதுதான் இட்ஸ் சால்மோனெல்லா டைஃபை அப்படின்னா இட் என்டர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த அலிமெண்ட்ரி கேனல்ல. அண்ட் மேக்ரோஃபேஜ் எல்லோ கலர். இப்போ இது உள்ள போயிட்டு மேக்ரோஃபேஜோட ஜென்ரலான ஃபீச்சர் என்ன, சல்மோனல் டைஃபை டெஸ்ட்ராய் பண்ணணும். அது ஒரு பேத்தஜன் இல்லையா. ஆனால் சல்மோனல் டைஃபை என்ன ஆகும், இது வந்து டெஸ்ட்ராய் ஆகாது. இன்ஸ்டெட் சல்மோனல் டைஃபை வந்து மல்டிப்ளை ஆகும். ஓகே, திஸ் க்ரோஸ் நம்பர் மல்டிப்ளை இன்னுமே நம்ம உடம்பு செட் பண்ணி அஃபெக்ட் பண்ணும். அதுதான் இங்கே மெயின் பிரச்சனையே. ஸோ சல்மோனல் டைஃபை வந்து இட் என்டர்ஸ் த்ரூ ஸ்மால் இன்டெஸ்டைன். ஆப்ஷன் சி. sustained high fever and intestinal perforation in severe cases symptom of fish disease. ஓகே, ஹை ஃபீவர் சஸ்டெயின்டாக இருக்கு எப்பவுமே. இன்டெஸ்டைனில் பர்ஃபரேஷன்ஸ் அப்படின்னா இன்டெஸ்டைனில் பர்ஃபரேஷன்ஸ் அப்படின்னா இட்ஸ் சம்திங் பட் சம் ஹோல் லைக் பர்ஃபரேஷன்ஸ்னால் ஒரு போர்ஸ் போடுறது. ஓகே,
ஓகேவா? ஸோ சஸ்டெயின் நம்மளுக்கு ஹை ஃபீவர் இருக்கு. இந்த மாரி கேஸ் குடுக்கும்போது நம்ம என்னென்னன்ட்டு நோட் பண்ணிடணும். ஓகே. ஹை ஃபீவர், தென் சம் இன்டெஸ்டைனல் பெர்ஃபரேஷன்ஸ். இது 2மே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்டெஸ்டைன் சொல்லிருக்க இப்ப மலேரியா. மலேரியா இஸ் இன்டெஸ்டைனல் பெர்ஃபரேஷன் அப்படின்னா, இட் ஷுட் பி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் ஜிஐ டிசீஸ் தான் இருக்கணும் இல்லையா? அப்போ வயித்துல ஏதோ பிரச்சனை இன்டெஸ்டைனல் டிசீஸ். ஸோ மலேரியா வராது, காலராவும் வராது. காமன் கோல்டு வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இது வராது. தேர்ட் ஆப்ஷன் வில் பி டைஃபாய்டு. டைஃபாய்டில் வந்து நமக்கு சஸ்டெயின் ஃபீவரும் இருக்கும். ஃபீவர் வில் பி அண்ட் இன்டெஸ்டைன் பெர்ஃபரேஷன்ஸ். அந்த அந்த டைஃபாய்டு பாக்டீரியா வந்து இன்டெஸ்டைனல் வால்ஸ்ல டெபாசிட் ஆகும்போது அது வந்து பெர்ஃபரேட் வாய்ப்பு இருக்கு. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வில் பி ஆப்ஷன் பி. ஐ வாஸ் அ குக் பை ப்ரொஃபஷன் அண்ட் ஸ்ப்ரெட் டைஃபாய்டு த்ரூ த ஃபுட் ஐ யூஸ் டு குக். யா, இது ஒரு ஃபேமஸான ஒரு இது தானே. ஆக்சுவலி இந்த டைஃபாய்டுங்கிறது டைஃபாய்டு மேரி அப்படின்னு சொல்லுவோம். டைஃபாய்டு மேரி. யா, டைஃபாய்டு மேரி அவங்க உண்மையான பேர் மேரி மேலோன். இங்க இருக்கு பாருங்க, மேரி மேலோன். ஆப்ஷன் சி அந்த ஸ்டோரி சொல்றேன். ஆப்ஷன் பி மேரி மேலோன். டைஃபாய்டு மேரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டைஃபாய்டு மேரி மேரி மேலோங்கிறது அவ வந்து ஒரு செஃப், ஒரு குக்கா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து டைஃபாய்டு இருந்திருக்கு. ஓகேவா? அவங்க வந்து பல வருஷமா, கிட்டத்தட்ட 10 15 வருஷமா அவங்க சமைக்கிற ஃபுட்ல அந்த டைஃபாய்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதனால இப்போ லைக் அவங்களே தெரியாம கெரியரா இருந்திருக்காங்க. அவங்க சமைக்கிற ஃபுட்ல அந்த டைஃபாய்டு ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. ரொம்ப இதா ஸ்ப்ரெட் பண்ணதால அந்த அவங்க பேர் வந்து டைஃபாய்டு மேரின்னு இருக்கு. அவங்க கெரியர். ஓகே. ஸோ டைஃபாய்டு மேரி, மேரி மரண். ஆப்ஷன் பி. விச் பார்ட் ஆஃப் தி லங்ஸ் இஸ் இன்ஃபெக்டட் இன் நிமோனியா? நிமோனியால எந்த பார்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. நம்ம லங்ஸ் இருக்குன்னா ரக்கியா, ப்ராங்கை. ஓகே. தென் பிரைமரி பிராங்கியோல், செகண்டரி டெர்மினல் பிராங்கியோல இப்போ டெர்மினல் பிராங்கியோ டேரக்டா வந்துடுறேன். தேர் ஷுட் பி ஆல்வியோலார்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் ஜூம்டா. நிமோனியால சிப்பகஸ் நிமோனியஸ் பாக்டீரியல் டிசீஸ். அது போயிட்டு ஆல்வியோலைல ஆல்வியோலை அஃபெக்ட் பண்ணும். ஓகே. ஆல்வியோ அஃபெக்ட் பண்ணி அங்க வந்து ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் பண்ண வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிரீத்திங் வந்து கம்மியா இருக்கு. ஓகேவா? நிமோனியா அஃபெக்ட்ஸ் ஆல்வியோலி. இது ஃப்ளூயிட் கலெக்ஷன் அந்த ஆல்வியோலை இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கும் ஆல்வியோலில. இதனால சர்ஃபேஸ் ஏரியாவும் கம்மியாகுது. அந்த ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் இதுவும் டிக்ரீஸ் ஆகுது. இதனால நம்மளுக்கு நிறைய லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த சிம்டம்ஸ் நமக்கு நிறைய வரும். பிரெத்லெஸ்னஸ், மூச்சு விட முடியாது, ஒரு மாதிரி செஸ்ட் பெயின் இருக்கலாம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பி ஆல்வியோலி. நிமோனியா அஃபெக்ட்ஸ் ஆல்வியோலி. ஆஸ்மா அஃபெக்ட்ஸ் ப்ராங்கோ. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ப்ராங்கஸ். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ பாக்டீரியல் டிசீஸ்? நாட் அ பாக்டீரியல் டிசீஸ். இது பாக்டீரியல் டிசீஸ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எஸ், டிசென்ட்ரி, பிளேக், டிப்தீரியா. Dysentery, it is a bacterial disease. Plague, it is a bacterial disease. Diphtheria, it is a bacterial disease. Polio. Polio is caused by virus. Polio is caused by virus. Polio, it is not a bacterial disease. Correct option will be option C. In common cold, which part of respiratory system is not infected? Okay, நம்ம காமன் கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம இப்போ எப்படி சொல்லலாம்னா காமன் கோல்டு ஜென்ரல் சிம்டம்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு? ரன்னிங் நோஸ், த்ரோட் பெயின், காஃப், இதெல்லாம் தான் இருக்கும் மோஸ்ட்லி. மூச்சு விடுறதுல சிரமம். பட் அது வந்து லங்ல பிரச்சனை இருக்கிறதெல்லாம் மூச்சுனா நம்மளுக்கு நோஸ் பிளாக்காக இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரி ரெஸ்பிரேட்டரி வந்து கஷ்டமா இருக்கும். மற்றபடி மூச்சு விடுறது எந்த ஒரு ஃபிசியலாஜிக்கல் எந்த பிரச்சனை இருக்காது. இப்போ எந்த பார்ட் வந்து நாட் இன்ஃபெக்டட்னு கேட்குறாங்க காமன் கோல்டில். காமன் கோல்டு இஸ் அ வைரஸ் டிசீஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா சேம் டயக்ராம், trachea, bronchioles, then lungs. Okay.
இது வந்து மவுத்து. நம்ம இப்போ மவுத்ல இருக்கிறது வந்து இங்க நாஸ்ட்ரில்ஸ் இருக்கும் இல்லையா? ஓகே. சாரி ஃபார் தி டிராயிங். வெயிட், 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 வெயிட். ஓகே. இப்ப நம்ம காமன் கோல்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மோஸ்ட்லி நோஸ் அஃபெக்ட் ஆகும். தென் த்ரோட்ல அஃபெக்ட் ஆகும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நோஸ், ஃபாரிங்ஸ், லாரிங்ஸ், த்ரோட் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த பிராங்கை டிவைட் ஆன உடனே பிராங்கை, ட்ரெக்கியா, தென் பிராங்கியோல்ஸ் ஆல்வேல வரைக்குமே இட் இஸ் கால்ட் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஓகே. நம்ம காமன் கோல்டில் ஒன்லி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இஸ் அஃபெக்டட். அப்பர் ரெஸ்பிரேட்டர் மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ எது அஃபெக்ட் அப்பர் ரெஸ்பிரேட்டரியில் எது அஃபெக்ட் ஆகாதுன்னு கேட்குறாங்க. நோஸ் யூஆர்டியில் வரும். ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் யூஆர்டியில் வரும். லங்ஸ் லங்ஸ் இஸ் நாட் அஃபெக்டட் இல்லையா? லங்ஸ் வந்து லோவர் ரெஸ்பிரேட்டர் வரும். கரெக்ட் ஆப்ஷன் will be ஆப்ஷன் சி, நாட் அஃபெக்டட். லங்ஸ் நாட் அஃபெக்டட். மோஸ்ட் சீரியஸ் ஃபார்ம் ஆஃப் மலேரியா, malignant மலேரியா இஸ் காஸ்ட் பை, ஆக்சுவலி மேலிக்னன்ட்னா இந்த மலேரியல் டேர்மில் வந்து ஜஸ்ட் ஒரு சிவியர் ஃபார்ம்னு அர்த்தம். கேன்சர் அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. மேலிக்னன்ட் ஒரு சிவியர் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். நம்ம 4 இதில் பார்த்தம்போது ஃபால்சிஃபேரம் ஃபேட்டல். ஓகே. இட் இஸ் த மோஸ்ட் சீரியஸ் ஃபார்ம் இஸ் காஸ்ட் பை பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபேரம், ஆப்ஷன் சி. தென் எப்படி வச்சுக்கலாம்னா இட் இஸ் லைக் ஃபால்சிஃபேரம் ஃபேட்டல். ஓகே. falciparum fatal, F for F. Okay. Falciparum fatal. Fatal means fatal and death. It leads to death. Okay, டெத் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது ரொம்ப சிவியரா டெத்தும் ஆகலாம் அப்படின்னு ஃபேட்டல்னு சொல்லுவோம். இட் இஸ் ஃபேட்டல் டிசீஸ். டெத் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ்னு சொல்லுவோம். falciparum is fatal. ஃபேட்டல்னா ரொம்ப சிவியர், malignant malaria. Okay, F for falciparum fatal. Okay. After the injection of sporozoites in the blood of humans, which organ do they travel initially? Initially கேட்டிருக்காங்க. நீங்க டக்குனு ஸ்போரோசைட்ஸ் உடனே you shouldn't tell RBCs, other bodies. இனிஷியலி எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் இன்ஜெக்ஷன் ஸ்போரோசைட்ஸ் இனிஷியலாக இன்செக்ட்ஸ் மஸ்கில் வந்து பைட் பண்ண உடனே பெட்டில் கலந்த உடனே ஸ்போரோசைட்ஸ் இனிஷியலி எங்கே வந்து போய் லாட்ஜ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இனிஷியலி ட்ராவல்ஸ் டு தி லிவர். ஓகே. இப்போ லிவரில் தான் வந்து ஸ்போரோசைட்ஸ் இனிஷியலி. ஓகே. இனிஷியலி ஸ்போரோசைட்ஸ் வந்து நம்ம லிவருக்கு தான் போவோம். லிவர்லேருந்து இட் கோஸ் இன்டு பிளட் ஸ்ட்ரீம். பிளட் ஸ்ட்ரீம் போன உடனே ஆர்பிசியை இட் டெஸ்ட்ராய்ட் தி ஆர்பிசி அண்ட் இட் ரிலீஸ்ட் ஹீமோசோயின் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் லிவருக்கு போவோம். லிவர்லேருந்து இட் கோஸ் டு பிளட். ஓகே. இட் கோஸ் டு ஆர்பிசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிக்சர் ஃப்ரம் என்சிஆர்டி ஆஃப் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன். வாட் இஸ் இண்டிகேட்டட் பை பி? ஓகே. பி எங்கே இருக்கு? ஹியர் இட் இஸ். பியில் என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். வைரல் ப்ரோட்டீன் கோட். இது ஒரு ஹெச்ஐவி வைரஸ் அனிமல் செல் அஃபெக்ட் பண்ணுது. வைரல் ஆர்என்ஏ மட்டும் உள்ளே வருது. வைரல் ஆர்என்ஏ இஸ் கன்வெர்டட் இன்டு வைரல் டிஎன்ஏ. இந்த ஏ ஸ்டெப் தான் வந்து இட் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இல்லையா? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா இட் இஸ் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா ஆர் இன்டு டிஎன்ஏ. ஓகே. ஆர் இன்டு டிஎன்ஏ கனெக்ட் ஆனோடனே வைரல் டிஎன்ஏ இந்த ஹோஸ்ட் டிஎன்ஏவோட ரெண்டு ஒன்று சேர்ந்துடும். அது வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த டிஎன்ஏல வைரல் டிஎன்ஏ இருக்கும், ஹோஸ்ட் டிஎன்ஏ இருக்கும். நவ் இப்போ என்ன நடக்கும்னா புது நியூ வைரல் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் இல்லையா? அது அந்த அந்த ரெப்ளிகேரண்ட் டிஎன்ஏ வந்து புது புது வைரல் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த புது புது டிஎன்ஏ புது புது வைரஸஸ் வர ஆரம்பிக்கும். புது வைரஸ் இது அகைன் கோ அண்ட் இன்ஃபெக்ட் தி அதர் செல்ஸ் இல்லையா? நியூ வைரஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் நியூ வைரல் டிஎன்ஏ. இந்த இது கேட்டுருக்காங்க பார்த்தீங்களா? பட் should be new viral DNA. Filariasis is also known as filariasis என்ன நடக்கும்? filariasisல it is an it is infected Ucheriria bancrofti. filariasisல lymphatic vesselsல obstruction இருக்கும். lymphatic vessel obstructionனால lymphatic obstruction in
லோவர் லிம்பில் லிம்பாட்டிக் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதாவது கால், லைக் இந்த லெக்கு கீழே இருக்கிற இடத்துல அந்த ஜெனிட்டல்ஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால கால் வந்து இட் வில் பி பெருசாக இருக்கும். யானைக்கால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிலேராசிஸில் யானைக்கால் தான் ஃபிலேராசிஸ். அதர் நேம் எலிஃபேண்டியாசிஸ். யானைக்கால் வரும் இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் பி. அந்த கால் வந்து ஒரு மாதிரி யானைக்கால் பெருசாக வீங்கி இருக்கும், ஸ்வெல்லண்டாக இருக்கும். அதான் எலிஃபேண்டியாசிஸ், எலிஃபேண்டியாசிஸ். Utricular bankruptcy infects filariasis. Which part of human body? நம்ம மேலே பார்த்தோம்னா utricular bankruptcy வந்து it causes filariasis or elephantiasis. யானைக்கால் காசு பண்ணும். எந்த பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. it affects the lymph vessels. ஓகேவா? ஸோ blood vessels கிடையாது, it affects lymph vessels. lymph vessels of lower limb, upper limb. யானைக்கால் சொன்ன யானைக்கால், கால்னா it is lower limb. Okay, lymph vessels of lower limb should be not upper limb. Okay. Which are the main symptoms of ringworm? Ringworm is caused by fungus. Ringworm is caused by fungus. Which are the main symptoms of ringworm? Appearance of worms on skin. Worms on skin, no, it's wrong statement. Appearance of dry scaly lesions. Yes, ஒரு மாதிரி ட்ரையாக ஒரு ஸ்கேலி லீஷன்ஸ் நம்ம வந்து ஸ்கின்ல வந்து பார்க்க முடியும். அந்த ரிங்கும் அஃபெக்ட் ஆனாக்கா வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி ட்ரை ஸ்கேலி லீஷன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் ஷுட் பி தி கரெக்ட் ஆப்ஷன். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிம்ஸ், நோ. ஃபீவர் அண்ட் சில்ஸ் இதுவும் வராது. ட்ரை ஸ்கேலி லீஷன்ஸ், ரிங் வார்ம்ஸ். ஓகே. வாட் டஸ் பி ரெப்ரசன்ட் இன் தி ஃபிகர்? ஓகே, இது ஆக்சுவலி ஒரு லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸோட டயக்ராம், மென்சரி டயக்ராம். பி ரெப்ரசன்ட் தி ஃபிகர். பி எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? கிளியர் இல்லையா? இங்க ரெண்டு லங்ஸ் நடுவில் ஒரு ஸ்மால் ஆர்கன், தைமஸ். அது வந்து பேர்த்ல பெருசா இருக்கும், பியூபர்ட்டி வந்த உடனே அது அப்படியே சின்ன சின்ன சொல்லிடும். இட்ஸ் பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் இல்லையா? தைமஸ் இஸ் பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன். ஃபீசல் மெச்சுரேஷன். ஓகே. பி இஸ் தைமஸ், ஆப்ஷன் சி. ஓகே. Dengue is caused by which vector? Dengue is caused by which vector? Dengue. See, dengue is a viral fever, viral disease. It is caused by a virus, dengue virus. என்ன வெக்டர் எது வந்து அதை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெங்கி இஸ் காஸ் பை ஏடிஸ் மஸ்கிட்டோ. ஓகே, ஏடிஸ் மஸ்கிட்டோ. ஆனோஃபிலிஸ் மஸ்கிட்டோ கிடையாது. ஆனோஃபிலிஸ் மலேரியா காஸ் பண்ணோம். தென் ஏடிஸ் மஸ்கிட்டோ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஏடிஸ் மஸ்கிட்டோ டெங்கி, இட் காஸ் டெங்கி. பிளாஸ்மோடியம் அகைன் இட் காஸ் மலேரியா. இட்ஸ் பிளாஸ்மோடியம் வெக்டர்ல இட்ஸ் பாசிட்டிவ். அதுதான் வெக்டர் மலேரியா காஸ் பண்ணுறது. So dengue is caused by Aedes mosquito. Every day our body is exposed to a large number of infectious agents. Yes, but all are நம்ம தினமும் நம்ம பாடி வந்து புது புது இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்கு. பட் ஆல் ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் காசிங் டிசீஸ். ஆனால் நம்மளுக்கு அந்த டிசீஸ் டெய்லி வருது இல்லை. டெய்லியும் வெளியே போகிறோம், நிறைய டஸ்ட் வருது, நம்ம சாப்பிட்றோம், கை கழுவும், நிறைய அந்த இன்ஃபெக்டிவ் அந்த பேதனும் உடம்புல போயிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு எந்த டிசீஸும் வரல. எப்படி? ஸோ ஆக்சுவலி இது வந்து எதனால நம்ம உடம்புல இருக்கிற ப்ரொடெக்ஷன், எந்த ப்ரொடெக்ஷன்? இம்யூனிட்டி தான் நம்ம வந்து இந்த சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் நம்மளை வந்து காப்பாற்றுது. ஓகே, அந்த இன்னேட் இம்யூனிட்டி பேரியர்ஸ்லாம் நம்ம இருக்கும் இல்லைங்களா? ஃபிசிக்கல், கெமிக்கல், ஃபிசியாலஜிக்கல், அதெல்லாம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது நம்ம என்விரான்மெண்டல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து. ஓகே, ஸோ இட் ஷுட் பி இம்யூனிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இம்யூனிட்டி. ஆப்ஷன் பி. பியூட்டிஃபுல் பிக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின். வாட் டஸ் ஏ ரெப்ரசன்ட் இன் தி ஃபிகர்? ஏ இருக்கு பாருங்க, ஏ. Okay, A is nothing but actually it is an light chain. Yeah, A is light chain, B is heavy chain, C is actually அவன் வந்து A வந்து பார்த்தீங்கன்னா C தான் வந்து கான்ஸ்டன்ட் ரீஜன் ஆஃப், இங்கே பாருங்க, C is கான்ஸ்டன்ட் ரீஜன் ஆஃப் லைட் செயின். நான் ஏல வந்து அவங்க இது ஃபுல்லாகவே கேட்டிருக்காங்க. ஓகே, இட் இஸ் ஜென்ரலி லைட் செயின். ஓகே, and then D is nothing but antigen binding site. So A represents light chain, option A. If a pathogen gains access to the body the second time, then a high intensified response is called. இதான் இப்போ என்ன நடக்கணும்னா, நம்ம இம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைமரி ரெஸ்பான்ஸ். ஓகே, பிரைமரி ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது லைக் ரெஸ்பான்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஒரு ஸ்மால் டிக்ரீஸ், ஒரு கம்மி ஆன்டிபாடிஸ் தான் வந்து வரும். பட் அது ஃபைட் பண்ணி அதை வந்து அடிச்சு இட் டெஸ்ட்ராய் பண்ணணும். ஓகேவா? ஸோ
ஃபியூவர் ஆன்டிபாடிஸ் தான் பிரைமரி இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருக்கும். அதே இன்ஃபெக்ஷன் ஸோ அதே இன்ஃபெக்ஷன் செகண்ட் டைம் வருது. இப்போ என்ன இருக்கும் செகண்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பவே ரெடியாக இருக்கும் ஆன்டிபாடிஸ்லாம் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிரும். ஆல்ரெடி ரெடியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம வந்து செகண்ட் டைம் வந்தால் நம்ம நல்லா போட்டு நல்லா வந்த உடனே நல்லா இன்டென்சிஃபை அடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆன்டிபாடிஸ் ரெடியாக இருக்கும். லைக் செகண்ட் டைம் வந்தால் அடிக்கிறது ஆன்டிபாடிஸ் ரெடியாக காத்துட்டு இருக்கும். வந்த உடனே ஒரு ஹை டென்சிட்டி ரெஸ்பான்ஸ் கொடுத்த உடனே அதை டக்குனு போய் அடிச்சிடும். ஸோ மோர் ஆன்டிபாடிஸ் அண்ட் ஹை டென்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹை இன்டென்சிஃபை ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த இது அந்த அந்த ரெஸ்பான்ஸ் அந்த இது வந்து அதுக்கு அதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அனல்ஜீசியாங்கிறது ஒரு பெயின் கில்லர். ஓகேவா? அல்ஜீசியான பெயின், அனல்ஜீசியான பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஆந்த்ரோபோலாஜிக் கிடையாது, கிடையாது. ஆனம்னெஸ்டிக். ஓகே, இப்போ நம்ம வேர்டை பிரேக் பண்ணலாம். ஆனம்னெஸ்டிக் ஆன் அம்னஸ்டிக். ஓகே, ஆன் அப்படின்னா லைக் ஆப்போசிட், நாட் அகரிங் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நெகட்டிவ்னு வச்சுக்கலாமே இல்லையா? அம்னஸ்டிக் அப்படின்னா என்னது? அம்னீஷியா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அம்னீஷியா, டிமென்ஷியா, அந்த சீனியர் டிசார்டர்ஸ். அம்னீஷியானா என்னது? லாஸ் ஆஃப் மெமரி, மறந்து போறது இல்லையா? மெமரி இல்ல, லாஸ் ஆஃப் மெமரி. அம்னீஷியா மீன்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி. ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் ஜென்ரலி போனோம்னா ஆக்சுவலி அக்வயர்ட் இம்யூனிட்டி தான் இந்த மெமரி இந்த கான்செப்ட் இருக்கும். அக்வயர்ட் இம்யூனிட்டியில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது. ஓகே, எக்ஸாம்பிள் சால்மோனெல்லா டைஃபை வருதுன்னு வச்சுக்கோமே. வந்த உடனே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அந்த அளவுக்கு அதை வந்து கண்ட்ரோல் முடியல. இதனால நெக்ஸ்ட் டைம் வந்தால் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மெமரியை வச்சுக்குது. சால்மோனெல்லா டைஃபை மெமரியில் வச்சுட்டு அதுக்கேற்ற ஆன்டிபாடிஸ் ரெடியாக வச்சுக்குது. செகண்ட் டைம் சால்மோனெல்லா டைஃபை என்ட்ரி ஆன உடனே அந்த மெமரியில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வச்சு அந்த மெமரியில் வந்து அடிச்சு ஹைட்டஸ் ரெஸ்பான்ஸில் அதை ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிடுது. ஸோ அதுதான் ஆனம்னிஸ்டிக். அம்னிஷியா லாஸ் ஆஃப் மெமரி. ஆனம்னிஸ்டிக்னா கெயின் ஆஃப் மெமரி. லாஸுக்கு ஆப்போசிட் கெயின். ஓகேவா? அம்னிஸ்டிக் லாஸ். ஆனம்னிஸ்டிக்னா கெயின் ஆஃப் மெமரி. மெமரி அந்த இருக்கிற அப்படினால தான் செகண்ட் டைம்ல வரும்போது நம்மளால ஹை இன்டென்சிஃபை ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுது. ஓகேவா? இதுதான் ஆனம்னிஸ்டிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி. இப்போ நம்ம வேர்டை ஈஸியாக நம்ம பிரேக் டவுன் பண்ணாலே அதோட மீனிங்கு அதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் இல்லை பேராகிராஃப் கூட எழுதலாம் ஈஸியாக. ஓகேவா? அந்த வேர்டை பிரேக் பண்ணி படிங்க. அண்ட் ஆன்டிபாடிஸ் ரெப்ரசன்ட் ஆஸ், இப்போ நம்ம மேலே டயக்ராம் பார்த்தோம் இல்லைங்களா உங்களுக்கு? நான் கீழே வரைஞ்சிடுறேன். Antibodies represent as okay, heavy chains, then two light chains இல்லையா? டூ ஹெவி செயின்ஸ், டூ லைட் செயின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்னா ஹெவி செயின், எல்ல லைட் செயின். ரெண்டு ஹெவி செயின் இருக்கு, ரெண்டு லைட் செயின் இருக்கு. H2L2 ஆப்ஷன் பி. ஆஃப்டர் எனி கிராஃப்ட் ஆர் டிரான்ஸ்பிளான்ட் விச் மெடிகேஷன்ஸ் டஸ் த பேஷண்ட் ஹேவ் டு டேக் ஆல் இஸ் ஆர் லைஃப்? ஒரு கிராஃப்ட் ஆர் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வச்சுக்கோமே. ஓகேவா? கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த பேஷண்ட் கிட்னி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் டோனர் மூலமாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். ஓகேவா? பண்ணும்போது எனிதிங் செல்ஃபை விட என்னதான் நீ ஒரு சொந்த பையனாவே இல்லை ஒரு சொந்த பிரதர் கூட பிறந்தவன் இருந்தா கூட கண்டிப்பா அங்க ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏதோ ஒன்று பாருங்க, இம்யூனிட்டி என்னன்னு தெரியும். ஏதோ ஒன்று நம்ம உடம்புலாம் வேற எது வந்தாலும் போய் அட்டாக் பண்ணும். ஓகேவா? அதனால ஒன்லி மோனோசைகோட்டிக் திங்ஸை பிறக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் அவங்களோட தவிர மிச்சம் யார் ரன் பண்ணாலும் என்ன டிகிரி ஆஃப் அட்டாக் மட்டும் குறைமே தவிர மிச்சபடி இந்த அட்டாக் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் வில் பி தேர். கண்டிப்பாக வந்து அந்த அந்த கிராஃப்ட் டிரான்ஸ்பிளான்ட் அட்டாக் பண்ணும். ஓகேவா? அதை பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ ஒரு கிராஃப்ட் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், ஒரு தங்கச்சி கொடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன மெடிகேஷன்ஸ் லைஃப்பில் எடுக்கணும் அப்படின்னா அந்த அட்டாக்கை குறைக்கிறதுக்கான மெடிகேஷன்ஸ். கண்டிப்பாக அந்த புதுசாக ஏதோ கிராஃப்ட் வந்திருக்கு, நம்ம உடம்போட இம்யூனிட்டி அதை அடிக்க பார்க்கும். அந்த அட்டாக்கை தடுக்கிறதுக்கான நம்ம மெடிகேஷன் எடுக்கணும். அதுதான். ஓகேவா? ஸோ இம்யூனிட்டி என்ன, எது அந்த அட்டாக்கை பண்ணுது? இம்யூனிட்டி பண்ணுது. அப்போ அந்த என்ன பண்ணணும்? அந்த இம்யூனிட்டியை குறைக்கணும். இம்யூனோ சப்ரஸ் பண்ணணும். இம்யூனோ சப்ரஸ் நான் சொன்ன வேர்ட்லேயே மீனிங் இருக்குங்களா? இம்யூனோ சப்ரசன்ஸ் இல்லையா? இம்யூனோ இம்யூனோ சப்ரசன்ஸ். ஓகேவா? இம்யூனோன்னா இம்யூனிட்டி, சப்ரசன்ஸ் அப்படின்னா டிக்ரீஸ்ட் எக்ஸ்பிரஷன். அதை வந்து சப்ரஸ் பண்ணுறோம். இம்யூனிட்டி சப்ரஸ் பண்ணாக்கா அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். நாட் ஃபுல்லாக எடுக்க முடியாது, நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ரொம்ப இதாக கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்.
லைக் அந்த கிராஃப் ரிஜெக்ஷன் டி செல் மீடியேட்டர் இல்லையா, டி செல் தான் அந்த கிராஃப் ரிஜெக்ஷன் பண்ணும். இது ஒன்று ஃபர்னா வந்துச்சுன்னா டி செல் போயிட்டு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஒரு டிசைட் பண்ண பார்க்கும். ஓகே, ஸோ இம்யூனோ சப்ரசன்ஸ் தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக எடுத்துக்கணும் டி செல் ரெஸ்பான்ஸ் குறைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் malignant tumors the cells proliferate, grow rapidly and move to other parts of the body. ரொம்ப important, move to other parts of the body to form new tumors. This stage of disease is called, ஓகே, benign tumors, malignant tumors. benign-னா ஒரே பிளேஸ் கன்ஃபார்ம்டாக இருக்கும். malignant tumors சொல்லியிருக்காங்க. malignant tumorனா ஒரு இடத்துல இருந்து, இப்போ ஒரு ஜிஐ ஸ்டொமக்கில் டியூமர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டொமக்கில் இருந்து ஒரு பிரெஸ்ட் டியூமர் இருக்குது, பிரெஸ்ட்ல இருந்து ஓவரி ஜெனிட்டல் பார்ட்டுக்கு அது வந்து பிளட் மூலமா இட் கேன் கோ இல்லையா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டியூமர் செல்ஸ் இருக்கு, நியோபிளாசம் இருக்கு, பிளட் ஃப்ளோ, அந்த டியூமர் செல்ஸ், நியோபிளாசம் செல்ஸ், கேன்சரஸ் செல்ஸ் வந்து பிளட் ஃப்ளோவில் என்டர் ஆகும். அப்படியே பிளட் ஃப்ளோவில் அப்படியே போயிட்டு இன்டர்ஸ் நியூ சைட், ஓகேவா, ஒரு நியூ சைட்டில் போய் என்ட்ரி ஆகுது. என்ட்ரி ஆகிட்டு அங்கே ஒரு டியூமரை உருவாக்குது புதுசாக, ஓகேவா. இட் லீட்ஸ் டு அங்கே இன்னும் நிறைய டிவைட், இட் காசஸ் கேன்சர் தேர். அங்கே ஒரு கேன்சர் பண்ணுது, லைக் பிரஸ்ட் கேன்சர் பிளட்ல மிக்ஸ், பிளட் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு ஒவ்வொருக்கு போகுது, ஒவ்வொரியன் கேன்சர் வில் காஸ், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பிளட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே ஒரு புது டியூமர் காஸ் பண்ணுறது அப்படி பேர் தான் மெட்டாஸ்டாசிஸ். மெட்டாஸ்டாசிஸ், ஓகேவா. ஆப்ஷன் டி, மெட்டாஸ்டாசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், which are the following or the reason for rheumatoid arthritis? Choose the correct option. Rheumatoid arthritis. Rheumatoid arthritis is an autoimmune disorder. Okay. Autoimmune disease. Okay. Autoimmune அப்படின்னா இம்யூனிட்டி நம்ம உடம்பே அட்டாக் பண்ணுது. இம்யூனிட்டி ஜென்ரலாக ஃபார்ம் இருக்கும், இம்யூனிட்டி ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம உடம்பே அட்டாக் பண்ணுது, அதுதான் ரிமோட்டட் ஆர்த்ரைட்டிஸ். ஓகே, ஜாயின்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணலாம். கரெக்ட் ஆப்ஷன் சொல்கிறேன், கிரியேட் பண்ணுறது. The ability to differentiate pathogens or foreign molecules from cells increases, decrease ஆகும். இந்த இது அகாடமிக் இருக்குங்க, நம்ம செல்ஸ் ஃபாரின் செல்ஸும் டிஃபரெண்ட் பண்ணுறதுக்கு அந்த அபிலிட்டி இருக்கும். அந்த அபிலிட்டி இப்போ குறைஞ்சதால தான் செல்ஸும் அட்டாக் பண்ணுது அந்த ஆன்டிபாடி போயிட்டு. அந்த அபிலிட்டி டிக்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகல. ஸோ இட்ஸ் அன் ராங் ஸ்டேட்மெண்ட். பாடி அட்டாக் செல்ஸ், ஆமாம், இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாததால செல்ஸே பாடி அட்டாக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். மோர் ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் தி பாடி. More antibodies produced in the body. It's the correct statement. The ability to differentiate the pathogens or foreign molecules from cells is lost. Actually, more antibodies are produced, but not related to this rheumatoid arthritis. Rheumatoid arthritis antibodies produce பண்ணோம், cells produce பண்ணோம், ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. So this the differentiate பண்ற அந்த ability வந்து is lost. Okay, it's the correct statement. So option 2 and 4, option B. ஹீமோசைன். ஹீமோசைன் என்ன வரணும்? மலேரியா. ஓகே, ஹார்ட் ரப்சர். ஹீமோசைன் இஸ் என்ன இருக்குது, உங்கள் ஹீமோசைன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? நம்ம இப்போ ஸ்போரோசாய்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்போரோசாய்ட் இனிஷியலி இட் கோஸ் டு லிவர், ஓகேவா. லிவர்லேருந்து இட் கோஸ் டு பிளட், பிளட்லேருந்து ஆர்பிசிக்குள்ள என்டர் ஆகுது. ஸோ ஒரு ஆர்பிசியில் ஸ்போரோசைட் என்டர் ஆயிடுச்சுன்னா அது அந்த ரப்சரை பிரேக் பண்ணி it leads to release a toxin called hemozyne. இந்த ஹீமோசைன் தான் நம்மளுக்கு ஃபீவர் அண்ட் சில்ஸ், வர காரணம். ஓகேங்களா, இந்த ஆர்பிசி ரப்சர் ஆகி அந்த ஹீமோசைன்ற ஒரு டாக்ஸின் ரிலீவ் வரதால தான் நம்மளுக்கு வந்து ஃபீவர் அண்ட் சில்ஸ்லாம் வருது. ஸோ இட் இஸ் ப்ரீகாஷன் கிடையாது, இட்ஸ் டாக்ஸின், கரெக்ட். ரிலீஸ் இன் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்டஸ். It is due to malarial infection, it is plasmodium. Toxin release from plasmodium infected cell. Yeah, plasmodium, it is a correct statement. Toxin is from Haemophilus infected, this is the wrong statement. So option C. Common cold differs from pneumonia in that common cold differs from pneumonia in that common cold வந்து pneumonia difference இருக்குன்னு கேக்குறாங்க. Pneumonia is communicable disease, whereas common cold is nutritional deficient disease. No, it is wrong statement. ரெண்டுமே communicable disease தான்.
Pneumonia can be prevented by a live attenuated bacterial vaccine. Okay, live attenuated bacterial vaccine, whereas common cold has no effective vaccine. Common cold வேற டிசீஸ் தான். நிமோனியா வந்து ஆக்சுவலி இட்ஸ் பேக்டீரியல் டிசீஸ் இல்லையா? அது வேக்சின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். இட்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். நிமோனியா இஸ் காஸ் பை அ வைரஸ். இந்த காமன் கோல்ட் இஸ் காஸ் பை பாக்டீரியம். இப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நிமோனியா இஸ் காஸ் பை இன்ஃப்ளூயன்ஸா அண்ட் காமன் கோல்ட் இஸ் ஆஃப் த வைரஸ். அப்படியே ஃபிளிப் ஃப்ளாப்பாக இருக்கு. இது ராங் ஸ்டேட்மெண்ட். நிமோனியா பேத்தஜன் இன்ஃபெக்ட்ஸ் ஆல்வியோலி வேற காமன் கோல்ட் அஃபெக்ட்ஸ் நோஸ் ரெஸ்பிரேட்டரி பேத்தஜன் சொல்லலாம். நிமோனியா வந்து லோவர் ஆர்ஆர்டி எல்ஆர்டி லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ட் பண்ணும். காமன் கோல்டு வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ட் பண்ணும். அதாவது நோஸ் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் அதெல்லாம் லங்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணாது. ஸோ இட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி. Choose the correct statements. Okay. Innate immunity is accomplished by providing different types of barriers. Innate immunity is barriers தான் அந்த physical, chemical, physiological ஒரு ஜென்ரல் ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஏதோ ஒரு புதுசாக வெளியே அந்த டிஃபென்ஸ் அந்த பேரியர் அடிச்சு உள்ள விடாம பார்த்துக்கும். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Acquired immunity is present from the birth and it is inherited from parents. No, acquired immunity வந்து birth கிடையாது. Innate immunity தான் we call it as first line of defense இல்லையா? Innate immunity தான் first line, first birthலேருந்தே இருக்கும். ஸோ acquired immunity birthல வராது. இட் இஸ் acquired என்ன லைக் அது நம்ம லைஃப் டைம்ல நம்ம அது நமக்கு வருது. அது acquired immunity. ஓகே, லைஃப் birthல இருக்காது. ராங் ஸ்டேட்மெண்ட். Acquired immunity can be divided into antibody mediated and cell mediated. Antibody mediatedலாம் லைக் B cell mediated இல்லையா? செல் மீடியேட்டர்னா இட் இஸ் ஹியூமோரல் அண்ட் தென் செல் மீடியேட்டர் இப்படி பிடிப்போம் இல்லையா? ஆன்டிபாடி மீட்டர் ஹியூமோரல், செல் மீடியேட்டர்னா இட் இஸ் டி செல் மீடியேட்டர். ஓகே, இஸ் ஆப்ஷன் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட். இன்னேட் இம்யூனிட்டி இஸ் ஆல்சோ கால் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டி வந்து ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி கிடையாது. இன்னேட் இம்யூனிட்டி ஸ்பெசிஃபிசிட்டியே இருக்காது. லைக் ஏன்னா நான் ஸ்பெசிஃபிக், இன்னேட் இம்யூனிட்டி நான் ஸ்பெசிஃபிக். ஸோ எது வந்தாலும் சரி அது அதோட வேலை என்ன? பேரியர், அதாவது உள்ளோடாமல் தடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி அது இந்த 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 பாக்டீரியா தான் தடுப்பேன், இந்த வச்சு எது வந்தாலுமே அது வந்து பேரியர் போட்டு தடுக்கிறதுக்கு ஆகும். ஓகேவா? இட் இஸ் இன்னேட் இம்யூனிட்டி இஸ் நாட் ஸ்பெசிஃபிக். அக்வயர்ட் இம்யூனிட்டி தான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. ஸோ இட் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். அக்வயர்ட் இம்யூனிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலைஸ் செல்ஸ், டிஎன்பி செல்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் தட் சர்க்குலேட் தி பிளட். டி செல், பி செல்ஸ் இருக்கும், அது ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிபாடி அக்வயர்ட் இம்யூனிட்டியில் இருக்கும். ஓகே, ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் 1, 3, 5. 1, 3, 5 ஆப்ஷன் சி. Reasons for alcohol abuse in adolescence are ஓகே. adolescence நம்ம ஆல்கஹால் அபியூஸ் பண்ணுறது, ஆல்கஹால் ஓவராக யூஸ் பண்ணி அடிக்ஷன் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன் கேட்டிருக்காங்க. சோஷியல் ப்ரெஷர், கண்டிப்பாக சோஷியல் ப்ரெஷர் இருக்கும். கியூரியாசிட்டி அண்ட் நீட் ஃபார் அட்வென்ச்சர், எக்ஸைட்மெண்ட், எக்ஸ்பெரிமெண்ட். இந்த வயசு அட்வென்ச்சர் வயசில் அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் எக்ஸைட்மெண்ட் என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அந்த அந்த ஒரு கியூரியாசிட்டியில் வந்து நம்ம ஆல்கஹால் அபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. டு எஸ்கேப் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து நம்ம ஆல்கஹால் குடிச்சா வந்து போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதில் வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக ஆல்கஹால் அபியூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. டு ஓவர் கம் ஹார்ட்ஷிப்ஸ் ஆஃப் டெய்லி லைஃப். தினம் தினம் இருக்கிற ஹார்ட்ஷிப்ஸ் டெய்லி அதை ஓவர் பண்ணால் ஆல்கஹால் பண்ணால் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒருன்ற அந்த இதில் அதே தான் ஜென்ரலாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் அந்த ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் வந்து அதை எப்படி கடந்து போகலான்னு பார்க்காம அது வந்து ஒரு ஈஸியாக தப்பிச்சு நம்ம ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துட்டு ஆல்கஹால் அபியூஸ் பண்ண அது அப்படியே அடிக்ஷனாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆல் ஆஃப் தீஸ் ஆர் கரெக்ட். டி. Read the following statements and select the incorrect one. When the functioning of one or more organ systems of what is adversely affected, characterized by appearance of various signs and symptoms, we have a disease. Yeah. ஒரு ஒன் ஆர் மோர் ஆர்கன் அஃபெக்ட் ஆயிருக்கு, நிறைய ஒரு சிம்டம்ஸ் இருக்குன்னா இட் இஸ் கால்ட் டிசீஸ் இல்லையா? ஸோ இட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சம் ஆஃப் தி இன்ஃபெக்டட் டிசீஸ் லைக் எய்ட்ஸ் ஆர் ஃபேட்டல். யா, இட்ஸ் ஃபேட்டல் சொல்லுவாங்க. ஃபேட்டல்னா இட் லீட்ஸ் டு டெத், சாவு. லைக் இட் லீட்ஸ் டு அவங்க இறந்துருவாங்க. எய்ட்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னாக்கா இது வரைக்கும் அதுக்கு க்யூர் இல்லை, கண்டிப்பாக டெத் தான். பேத்தஜன்ஸ் காஸ் ஹார்ம் டு தி ஹோஸ்ட் பை பேத்தஜன்ஸ் ஹார்ம் டு ஹோஸ்ட் பை லிவிங் இன் ஆர் தேம். யா, அது வந்து அந்த ஹோஸ்ட்ல வாழ்ந்துட்டோ இருக்கலாம், அந்த இதில் தே ஹார்ம் தி ஹோஸ்ட். யா, இட் காஸ் டிசீசஸ். இதுவும் கரெக்ட். இன்கரெக்ட்ல எதுவுமே இல்லை. ஆப்ஷன் டி. None of this. Which of the barriers do saliva in mouth, tears from eyes, acid in stomach belong to? இந்த பேரியர்ஸ்ல மூணு பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம வந்து ஃபிசிக்கல், கெமிக்கல்,
physiological and cellular barriers. இந்த கொடுத்துருக்காங்க இந்த saliva in mouth, tears from eyes, acid in stomach. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த HCl ஸ்டொமக் அதெல்லாம் physiological barriers. புரியுதா? சலைவாவும் நம்ம physiological actionலாம் நம்ம வரும். இந்த டியர்ஸ் அண்ட் மைட்ஸ் வந்து லைசோசைம்னு ஒரு மேட்ச் இருக்கும். அது வந்து பாக்டீரியாவெல்லாம் வந்து கில் பண்ணும் டியர்ஸ்ல. சலைவா அண்ட் மவுத்தும் அதுலேயும் இப்போ என்சைம்ஸ்லாம் இருக்குது, அதுவும் அதை கில் பண்ணும். ஸ்டொமக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான திங். ஆக்சுவலி என்னன்னா இந்த டைஃபாய்டு இன்ஃபெக்ஷன் இருக்கிறீங்களா, நம்ம ஜென்ரலாகவே என்ன ஃபுல்லும் டைஃபாய்டு இருக்கலாம். நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற கேஸ்ட்ரிக் ஆசிட் தான் லைக் கம்மியான டைஃபாய்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் நம்ம ஸ்டொமக்கில் ஆசிட்ல ஸ்டொமக்லேயே அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுது. நம்ம ஸ்டொமக்கில் டிஸ்ட்ராய் பண்ண முடியாத அளவுக்கான டைஃபாய்டு நம்ம உடம்புல போச்சுன்னா தான் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. மற்றபடி இப்போ நம்மளுக்கே கூட நம்ம டைஃபாய்டு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம். ஆனால் அது கம்மியான அளவு ஆனதால ஸ்டொமக் அதை வந்து பார்த்துக்குச்சு. இந்த இன்எடிமிட்டியை அதை பார்த்துக்குச்சு இல்லையா? அதனால இந்த பிரச்சனை நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரலை. இது எல்லாமே they are called physiological barriers. If you see, note the following words. Okay, skin, phagocytes, B cells, neutrophils, macrophages, and gases. Identify the factors involved in second line of defense. Okay, second line of defense okay, second line of defense எந்தெந்த இதெல்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. யா ஸோ ஸ்கின் ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இல்லையா? ஸோ ஸ்கின் வரக்கூடாது. ஃபேகோசைட்ஸ் செகண்ட் லைன் டிஃபென்ஸில் இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து அதை வந்து என்கல்ஃப் பண்ணிடும். ஆன்டிபாடி அட்டாக் பண்ணி என்கல்ஃப் பண்ணும். ஃபேகோசைட்ஸ் வுட் பி தேர். பி செல்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், ஆன்டிபாடிஸும் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸில் இன்வால்வ் ஆகும். மேக்ரோஃபில்ஸும் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2, 4, 7, 8, 2 neutrophils, 4 macrophages and T cells. Yeah. செகண்ட் லைன் ஹைட்ரன் இன்டென்ஸாக இருக்காது. இந்த ஃபேகோசைட்ஸ்னா மேக்ரோஃபேஜஸ் தான் ஃபேகோசைட்ஸ் யூஸ் பண்ணோம். நியூட்ரோஃபில்ஸ் இந்த இன்கேஸ் இந்த டபிள்யூபிசி செல்ஸோட எக்ஸசைஸில் வந்து இன்வால்வ் ஆகும். 2, 4, 7, 8 ஆப்ஷன் ஏ. So quick immune response is needed as in tetanus infection. Preformed antibodies, yeah. Preformed antibodies and antitoxins injected into the patient body. This type of immunization is called, okay, it is called passive immunization. ஓகேவா? passive immunization, passive. ஆக்டிவ் இம்யூனைசேஷன் என்ன நடக்கும்னா நம்ம வந்து நம்ம பாடியவே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பை தி பாடியே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கான ஒரு ஒரு ட்ரிகர், ஒரு ஸ்டிமுலஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். லைக் ஒரு ஆன்டிஜன், டெட் அண்ட் அட்டனுவேட்டட் ஆன்டிஜன் அந்த மாதிரி கொடுத்து நம்ம அதை ட்ரிகர் பண்ணி விட்றோம். அதே பார்த்தீங்கன்னா நம்ம பாசிவ் இம்யூனைசேஷனில் நம்ம வெளியேருந்து ஃபார்ம் பண்ண ஆன்டிபாடிஸ், ப்ரீஃபார்ம் ஆன்டிபாடிஸை, ஆன்டிடாக்சினை நம்ம இன்ஜெக்ட் பண்ணி நம்ம பாடியை வந்து இம்யூனைஸ் பண்ணுறோம். அது பாசிவ் இம்யூனைசேஷன். ஓகேவா? ஒரு சடன் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் ஆக்டிவ் இம்யூனைசேஷன் வந்து ரொம்ப டிலேடாக இருக்கும். அதை ட்ரிகர் பண்ணி பாடியே நம்ம பிசிக்ஸ் ரிலீஸ் பண்ண வச்சு அது கொஞ்சம் ட்ரிகர் ஆனால் அந்த நம்ம ரீஃபார்ம் ஆன்டிபாடிஸ் டேரக்ட் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஆக்ஷன் வந்து டக்குனு அக்யூட்டாக இருக்கும். ஸ்னேக் பைட்டுக்கு நம்ம ஆன்டாக்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் பாசிவ் இம்யூனைசேஷன். வாட் இஸ் இன்ஜெக்டட் இன்டு பேஷண்ட்ஸ் பாடி ஃபார் டிட்டர்மைனிங் தி காஸ் ஆஃப் அலர்ஜி? அலர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உடம்புல என்ன இன்ஜெக்ட் பண்ணுறோம்? அலர்ஜின் தான் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா அலர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஆனால் ரொம்ப இல்லை, ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் அலர்ஜின்ஸ் தான். ஏன்னா நம்ம இந்த கையில் வந்து ஸ்மால் போர்ஸ்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் ஒரு ஸ்மால் போர்ஷன் என்ன அலர்ஜின்னு தெரியணும் இல்லைங்களா? போலன் அலர்ஜியா, இல்லை ஏதாவது பிளான்ஸ் அலர்ஜி இருக்கா, இல்லை ஏதாவது காட்டன் அலர்ஜி இருக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்மால் போர்ஷனை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். எந்த இடத்துல அதோட எஃபெக்ட் லைக் ஒரு மாதிரி இன்ஃப்ளேம்டாக ஸ்வெல்லிங்டாக இருக்கும், அது ரெஸ்பான்ஸ் வருதோ அதுக்கு அலர்ஜிக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன இன்ஜெக்ட் பண்ணுறோம்? அலர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு அலர்ஜினா அலர்ஜி காஸ் பண்ணுறதுக்கு அதே நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம் ஸ்மால் அமௌண்ட்ஸில். ஓகே, அலர்ஜன் டு திஸ் பெர்சன் அலர்ஜிக். ஆப்ஷன் ஏ. T lymphocytes mature in the dash while B lymphocytes mature in the dash in most separate composition of lung system. T lymphocytes இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு ரெண்டுமே T lymphocytes for T thymus.
என்ன ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு? Some options are missing, sorry. T lymphocytes mature ఉంది. T is thymus. Yeah. T for T, thymus. And then B lymphocytes, B for B, bone marrow. Okay. அவ்வளவுதான். Thymus, bone marrow, option A. So, T lymphocytes mature in thymus, B lymphocytes mature in bone marrow. Normal cell have genes called dash, which are present in inactivated state, but under certain conditions like that, they get transformed into C. ABC ன்னு கேட்டிருக்காங்க. Okay, normal cellsல சில genes இருக்கும். They are proto-oncogenes, like cellular oncogenes சொல்லுவோம். ஓகேவா? cellular oncogenes. இது நார்மலா வந்து எல்லா இடத்துலயும் நார்மல் செல்லே இருக்கும். இது நம்ம ஒரு முட்டேஷன் மூலமா அந்த புரோட்டோ செல்லுலார் ஆன்கோஜென்ஸ லைக் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வைரல் இத வந்து நம்ம மியூட்டேஷன் பண்றதால, அத ஆக்டிவேட் பண்றதால கேன்சர் காசிங் ஆன்கோஜென்ஸா மாறிடும். எல்லா பாடியிலுமே புரோட்டோ ஆன்கோஜென்ஸ், செல்லுலார் ஆன்கோஜென்ஸ் இருக்கும். ஓகேவா? புரோட்டோ ஆன்கோஜென்ஸ் அது வந்து மியூட்டேஷன் நடக்கிறதால கேன்சர் காசிங் ஆன்கோஜென்ஸா மாறிடுது. ஓகேவா? சம் கண்டிஷன்ஸ் மியூட்டேஷன்னால தே கெட் டிரான்ஸ்ஃபார்ம்டு கேன்சர் காசிங். நார்மல் இது வந்து நம்ம கேன்சர் காசிங்கா மாத்துறோம். அதுதான் வந்து மியூட்டேஷன் நடக்கிறதால. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. Which of the following techniques is used to detect the cancer of internal organs? Okay. இன்டர்னல் ஆர்கன்ஸ் கேன்சர் ட்ரீட் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக ரேடியாலஜி தான் யூஸ் பண்ணுவோம். ரேடியாலஜிக்கில் மோஸ்ட்லி எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே, சிடி இல்லாமல் எம்ஆர்ஐ நம்ம யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்ரே யூஸ் பண்ணுறோம், சிடி யூஸ் பண்ணுறோம். இன்டர்னல் ஆர்கன்ஸில் என்ன கேன்சர் இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்கா, கேன்சர் செல்ஸ் நியோபிளாஸ்மிஸ்லாம் இருக்காங்கிறதுக்கு நம்ம மூணுமே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல் ஆஃப் தி அபவ். Many diseases can be diagnosed by observing the symptoms in the patient. Yes. Which group of symptoms are indicative of pneumonia? நம்ம சிம்டம்ஸை வச்சு டிசீஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நிமோனியாவுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நிமோனியா பொறுத்த வரைக்கும் நிமோனியா இஸ் லோ ரெஸ்பிரேட்டட், லங் வந்து இன்வால்வ் ஆகும், லங்கில் பிரீத்திங்கில் பிரச்சனை இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் ரெஸ்பிரேஷன், ஃபீவர் சில்ஸ் ஆஃப் அன் டேக். ஓகே, இது மிச்சம் ஆகும். கான்ஸ்டிமேஷன், அப்டமினல் பெயின், ஜிஏ சிம்டம்ஸ் இது கிடையாது. எல்லாமே இன்டெஸ்டைன் சம்மந்தப்பட்டது. நேசல் கன்ஜெஷன் அண்ட் டிஸ்சார்ஜ், காஃப், சோர் த்ரோட், ஹெட்டேக் இதெல்லாமே கிளாசிக் சிம்டம்ஸ் ஆஃப் காமன் கோல்டு. ஓகேவா? அப்பர் ரெஸ்பிரேட்டரி. ஹை ஃபீவர், வீக்னஸ், ஸ்டொமக் பெயின், லாஸ் ஆஃப் அப்பிடைட் இதுவும் எல்லாமே ஜிஐ சிம்டம்ஸ் இது கிடையாது. டிஃபிகல்ட்டி இன் ரெஸ்பிரேஷன், லங் ரெஸ்பிரேஷன் நடக்க லங்கில் நடக்கும், லங்கில் அந்த ரெஸ்பிரேஷனில் பிரச்சனை இருக்குது. ஃபீவர் சில்ஸ் ஜென்ரலி இருக்க வரும், காஃப் டேக் வரும். டிஃபிகல்ட் ரெஸ்பிரேஷன், ஆப்ஷன் ஏ. ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் ஃபவுண்ட் இன் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வருது. ஹெச்ஐவி. ஹெச்ஐவி என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஹெச்ஐவி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி நியூக்ளியஸ்குள்ள நம்மளுக்கு ஹெச்என்ஏ செல் ஆர்என்ஏ வைரஸ். ஓகேவா? ரெட்ரோ வைரஸ் ஆர்என்ஏ வைரஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் டிப்ளாய்டு. டிப்ளாய்டு 2 ஆர்என்ஏ பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இதுக்குள்ள. ஓகேவா? 2 ஆர்என்ஏ பார்ட்டிகல்ஸ் நியூக்ளியஸ் சரௌண்டட் பை ஏ புரோட்டீன் கோட் அப்படின்னு சொல்லுவோம். கேப்சோமியர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆர்என்ஏ மாலிகல்ஸ். சிங்கிள் ஸ்டேட் ஆர்என்ஏ, ஆனால் ரெண்டு ரெண்டு இருக்கும். இட் வில் பி 2 இன் நம்பர். 2 சிங்கிள் ஸ்டேட் ஆர்என்ஏ வில் பிரசன்ட். ஓகேவா? சிங்கிள் ஆர்என்ஏ தனித்தனியாக இருக்கும், டிப்ளாய்டு. ஸோ இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏல, ஆர்என்ஏல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஆப்ஷன் பி. கேனபினாய்ட்ஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம், பேர்ல இருக்கும், இட் இஸ் அப்டைன் ஃப்ரம் கேனபிஸ் சத்தைவா. ஸோ கேனபிஸ் சத்தைவா தான் நம்ம 2 ஆப்ஷன் இருக்கு. இன்ஃப்ளோரசன்ஸா லேட்டெக்ஸ் அப்படின்னு இருக்காங்க. லேட்டெக்ஸ் நம்ம எங்கே பார்த்தோம்? பெப்பாரோசோனிஃபரம்ல பார்த்தது. ஓகேவா? ஸ்பெயின் அந்த இது லேட்டெக்ஸ். கேனபிஸ் சத்தைவா இன்ஃப்ளோரசன்ஸ், அந்த ஃப்ளவரோட ஃப்ளவர் பெட்டல்ஸ்லாம் இருக்குங்களா, அது இருந்தால் நம்ம கேனபினாய்ட்ஸ்லாம் எடுப்போம். ஸோ லேட்டெக்ஸ்னா பெப்பாரோசோனிஃபரம், கேனபிஸ் சத்தைவா இன்ஃப்ளோரசன்ஸ், அந்த பூவோட இதழ்கள் எடுப்போம். அதை பார்த்துக்கோங்க. Inflorescence of Campus Deva, option A. In heavy smokers, the alveoli of the lungs are enlarged and damaged, which reduces the surface area for external respiratory gas. Okay, this is called enlarged and inflamed இருக்கிறது, fluid filled இருக்கிறது வந்து நிமோனியால இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா enlarged and damaged. ஓகேவா? ஸ்மோக்கர்ஸ்ல வந்து ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ்லாம் போயிட்டு ஆல்வியோட வால்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிடும். ஒன்ஸ் அந்த ஆல்வியோல வால்ஸ் டேமேஜ் பண்ணிட்டா ரெஸ்பிரேஷன் நடக்காது இல்லைங்களா? ரெஸ்பிரேஷன் நடக்காது, ரெஸ்பிரேஷன் நடக்காது, எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. இதுதான் எம்பசிமா. ஓகேவா? எம்பசிமால ஆல்வியோலர் வால் வந்து டேமேஜ் ஆகும், டிஸ்ட்ராய்டு, டேமேஜ் ஆகிடும்.
இதனால அந்த ஆக்சிஜன் CO2 ரெஸ்பிரேஷன் வந்து நடக்காது. இட் கெட் லிட்டில் பிட் டிஃபெக்டிவ். எம்ஃபசிமா. கரண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர் டஸ் நாட் இன்க்ளூட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங். இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட்டில் எது இன்க்ளூட் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. கீமோதெரப்பி யூஸ் டேப்லெட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரேடியேஷன் தெரப்பியா, அந்த ரேடியேஷன் தெரப்பி மூலமாக அந்த சின்ன கேன்சர்ஸ் நம்ம ரேடியேஷன் பண்ணி இரிடேட் பண்ணி அதை கில் பண்ண ட்ரை பண்ணுறோம். ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோம். சர்ஜரி, இது சர்ஜரி ஓகேங்களா. சர்ஜரி மூலமாக பினைன் டியூமர் சர்ஜரி மூலம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஃபிசியோதெரப்பி இஸ் நாட் யூஸ் கேன்சர்ஸ். ஸோ நாட் யூஸ் இஸ் ஆப்ஷன் டி. Interferon is a protein. Interferon is a protein that inactivates the virus. No, protects virus, unattacked cells from virus. Yes, this is the correct option. Prevent viruses from taking over cellular machinery. Okay, interferon என்னன்னா இப்போ ஒரு செல் it is affected by virus. செல் affected by virus. செல்லை சுற்றி நிறைய செல்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஓகே, இந்த வைரஸ் வந்து மற்ற செல்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, மற்ற செல்ஸ் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த வைரஸ் இன்ஃபெக்டட் செல்லே அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இன்டர்ஃபெரான் அப்படின்ற ஒரு மேட்டரை ப்ரொடியூஸ் பண்ணோம். இன்டர்ஃபெரான் அந்த ப்ரொடியூஸ் பண்ணதால பக்கத்தில் இருக்கிற டிஸ்யூஷன் செல்ஸ் வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கும். ஓகேவா. அதனால் மெயின் திங் வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் தி அன்அட்டாக் செல்ஸ் ஃப்ரம் வைரஸ். அன்அட்டாக்டர் செல்ஸில் வைரஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி. ஏர்போர்ன் டிசீசஸ் ஆர் காற்று மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ் என்னென்னு கேட்டுருக்காங்க. காற்று மூலமாக லைக் நம்ம காஃப் பண்ணுறோம், ஒரு ஸ்பீக் பண்ணி ஏரோசால் அந்த காற்றுலேயே கலந்து வர டிசீஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸா, கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸா ஏர் மூலமாக பரவும். நம்ம ஒரு காஃப் பண்ணும்போது ஏர் மூலமாக இட் கெட் ஸ்ப்ரெட். டைஃபாய்டு அது வந்து ஃபுட்டுன்னு வாட்டர் மூலம் ஸ்ப்ரெட் ஆர்மல் ஸ்ப்ரெட் பண்ணாது. டியூபர்குலோசிஸ் கண்டிப்பாக ஸ்பீட்டம் ஏரோசாலாகவும் மாறலாம், இல்லை காஃப் பண்ணாலும் அந்த காற்றுல கலந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆகலாம். கேன் ஸ்ப்ரெட். டயரியாவும் ஒரு கண்டாமினேட் ஃபுட் வாட்டர் தான் வரும். இட் இஸ் நாட் அ ஸ்ப்ரெட். கரெக்ட் ஆப்ஷன் வில் பி ஏ அண்ட் சி. ஆப்ஷன் சி. ringworm is caused by fungus. Yes, ringworm எந்த ஃபங்கஸ் காஸ் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் காஸ்ட் பை மைக்ரோஸ்போரம் ட்ரைகோஃபைட்டான். ஆப்ஷன் ஏபி. ஆப்ஷன் ஏ. ஓகேவா. ringworm is caused by fungus. என்ன ஃபங்கஸ்? மைக்ரோஸ்போரம் ட்ரைகோஃபைட்டான். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆட்டோமியூன் டிசீஸ். நம்ம ஆட்டோமியூன் டிசீஸ்னா நம்ம பாடி வந்து ரெண்டு செல்ஸையும் பேத்தஜனையும் டிஃபரன்ஷியேட் பண்ணாமல் நம்ம செல்ஸை பேத்தஜனை நினச்சி நம்ம செல்ஸை அட்டாக் பண்ணுது. அதுதான் ஆட்டோ இம்யூன். ஆட்டோனா செல்ஃப் இம்யூன் டிசீஸ். இம்யூனிட்டி நம்ம செல்ஃப்லேயே ஆக்ட் பண்ணதுனால தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். எதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. மல்டிபிள் ஸ்கிரோசிஸ். மல்டிபிள் ஸ்கிரோசிஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ். ஓகே, இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் என்ன? இட் இஸ் டைப் 1 டயபிட்டிஸ். ஓகேவா. இன்சுலின் டிபெண்டன்ட் அப்படின்னா இன்சுலின் கொடுத்தாக்கா டயபிட்டிஸ் வந்து நம்ம அந்த டயபிட்டிஸ் இன்சுலின் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். டைப் 2ல என்னன்னா, டைப் 2ல இன்சுலின் செக்ரீஷன்லாம் நார்மலாக தான் இருக்கும். இன்சுலின் நம்மளுக்கு தேவைப்படாது. அந்த இன்சுலின் போய் பைண்ட் ஆகிற ரெசப்டார் இருக்கு பார்த்தீங்களா, இன்சுலின் ரெசப்டார், அந்த ரெசப்டார் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால இன்சுலின் எவ்வளோதான் இருந்தாலும் ரெசப்டார் வேலை செய்யாததால ரெசப்டார் பைண்ட் ஆகாது. பைண்ட் ஆகாமல் அதோட ஆக்ஷனும் கொடுக்காது. ஸோ அதை நம்ம எவ்வளோ இன்சுலின் கொடுத்தாலும் அந்த டைப் 2க்கு யூஸ்ஃபுல் இல்லை. பட் டைப் 1ல என்ன நடக்குதுன்னா, பீட்டா செல்ஸ் இருக்கு இல்லைங்களா பேங்க்ரியாஸில், பீட்டா செல்ஸ் இன்சுலின் ப்ரொடக்ஷன் பண்ணும். அந்த பீட்டா செல்ஸ் கெட் டெஸ்ட்ராய்டு. இதனால டிக்ரீஸ் இன்சுலின். இப்போ இதுக்கு நம்ம இன்சுலின் கொடுத்தா ரெசப்டார் தான் இருக்குது. இதுக்கு நம்ம இன்சுலின் கொடுத்தாக்கா இட் ஒர்க். இது மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் தான் வரும். டைப் 1 டயபிட்டிஸ், டிபெண்ட் டயபிட்டிஸ். ஸோ இன்சுலின் டிபெண்ட் டயபிட்டிஸ் டைப் 1 சொல்கிறாங்க. இந்த பீட்டா செல்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுறது எது? ஆட்டோ ஆன்டிபாடிஸ். இந்த பீட்டா செல்ஸ் ஃபாரின் நினைச்சு பீட்டா செல்ஸை போய் டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால இன்சுலின் கம்மியாகுது. ஓகேவா. இட் இஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். ரொமடாசிஸ் பார்த்தோம்னா ஜாயின்ஸில் கூட போயிட்டு அட்டாக் பண்ணுது ஆன்டிபாடிஸ். ஸோ ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் வில் பி ஆப்ஷன் டி. Yeah, it's just a flowchart of plasmodium. Actually, following correctly represents life cycle of plasmodium. Plasmodium கரெக்டாக இதை ரெஃபர் பண்ணி கேட்டிருக்காங்க.
ஹியூமன்ல இருந்து போகுது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்போரோசாய்ட்ஸ், ஹியூமன் ஆர்பிசிஸ் ஜென்ரலா ஸ்போரோசாய்ட்ஸ். go with diagrams. ஸ்போரோசாய்ட்ஸ் நம்ம wait, I'll go with the options. Sorry. Sporozoids, human RBC, liver cells, gametocytes, RBC, blood meal. ஆக்சுவலி லிவர் செல்ஸ்ல கேமெட்ஸ் உருவாகுது, ஆர்பிசியில் கேமெட்ஸ் உருவாகுது. அது வந்து தட் ஆர்பிசியில் பிளட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு கேமெட்ஸ் இருக்கும். தென் இட் மல்டிப்ளை இன் மஸ்கிட்டோ ஸ்போரோசாய்ட்ஸ். இந்த தப்பாக இருக்குது, இட்ஸ் ராங் ஆப்ஷன். ஸ்போரோசாய்ட்ஸ், மஸ்கிட்டோஸ் பைட், மஸ்கிட்டோ பைட் பண்ணணும். தென் ஆர்பிசிஸ், லிவர் செல் கேமெட்டோசைட்ஸ். அகைன் ஸ்போரோசாய்ட்ஸ், ஹியூமன் பிளட் மீல். சரிங்களா? இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்களா? ஸ்போரோசைட்ஸ் நம்ம உடம்புல வருது. இனிஷியலாக ஆர்பிசிஸ் மூலமாக லிவர் செல்ஸுக்கு போகுது, லிவர் கெமட்டோசைட்ஸ் இருப்போம். அந்த ஸ்போரோசைட்ஸ் திருப்பி ஹியூமனுக்கு போயிடும். அந்த கெமட்டோசைட்ஸ் வந்து மஸ்கிட்டோ வந்து எடுத்துக்கும் இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்பிசி போகும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிசிக்கு போகாது, ஃபர்ஸ்ட் லிவர் செல்ஸுக்கு போகும், அப்புறமா ஆர்பிசிக்கு போகும். ஸோ இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட் தான். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, ஸ்போர்ட்ஸ் டேரக்டாக ஆர்பிசிக்கு போகுது, அப்புறமா லிவர் போகுது கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் லிவர் அப்புறம் தான் ஆர்பிசி. ஸோ இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஏ அண்ட் பி ஆர் ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இங்க பாருங்க, ஸ்போரோசாய்ட்ஸ், லிவர் செல்ஸ், அப்புறம் ஆர்பிசி, அந்த கேமோடோசைட்ஸ், பிளட் மீல். இது ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இங்கே அதே மாதிரி பிளட் மீல் ஹியூமனோசிடோ, அது மல்டிப்ளை மஸ்கிட்டோல மல்டிப்ளை ஆகிட்டு ஸ்போரோசைட்ஸ் மஸ்கிட்டோலே ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் பைட் பண்ணி லிவர் செல்ஸ், ஆர்பிசி, அப்புறம் கேமோடோசைட்ஸ். ஓகேவா? ஸோ சி கரெக்ட், டி கரெக்ட், சி அண்ட் டி கரெக்ட், ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் லிவர் அப்புறம் தான் ஆர்பிசி. மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். அலர்ஜி மேட்ச் த ஃபாலோயிங்கில் ரெண்டு கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக நம்ம ஆப்ஷன் போட்டுடலாம். ஜஸ்ட் வெரிஃபை குவிக்லி. அலர்ஜி, அலர்ஜிக்கு என்ன இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது? ஐஜிஇ. ஓகே, டி ஹெல்பர் செல்ஸ். டி ஹெல்பர் செல்ஸ் கேன் பி எய்ட்ஸ். எய்ட்ஸில் டி ஹெல்பர் செல்ஸ் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ் இருக்குல்ல, எது ரிலேட்டிவ் டக்கு பார்த்துட்டு வாங்க. எய்ட்ஸில் டி ஹெல்பர் செல்ஸ் வந்து ஜஸ்ட் அதோட கவுண்ட் ரெடியூஸ் ஆகுது இல்லைங்களா? எலிசாவும் இருக்கு, அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். we have ELISA. So நம்ம will go to ELISA. Activation of B cells. Yeah. B cells என்ன பண்ணும்? T helper cells இருக்கு. So it helps B cell ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஆக்டிவேஷன் ஆகிறதுல T வந்து B cell ஹெல்ப் பண்றது T helper cells. ஓகே, ஸோ இது நம்ம போட்டுக்கலாம். ஹாலுசினோஜன்ஸ், அட்ரோபா பெல்டோனா. அட்ரோபா பெல்டோனாங்கிறது இட் காஸ் ஹாலுசினோஜன் இல்லையா? அட்ரோபைன், அட்ரோபா, அட்ரோப்பாங்கிறது அது போக ஒரு மாதிரி ஹாலுசினேஷன் ஃபீல்ஸ் இருக்கும். இட் காஸ் ஹாலுசினோஜன்ஸ். இதே செக் பண்ணி பார்க்கலாம். 142736, 142736, 2736. ஓகே, நம்மளுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் ஏ எலிமினேட்டட், டி எலிமினேட்டட். 142736, சாரி, ஆப்ஷன் சி இஸ் எலிமினேட்டட் ஆக்சுவலி. 142736, 142736. அடுத்து போவோம். லிவர், லிவர் சிரோசிஸ். சிரோசிஸ் ரொம்ப மேட்சாக இருக்கும் இல்லையா? லிவருக்கு சிரோசிஸ். ஸோ 4-5 சேமாக இருக்குது. ஸோ 5-1 சேமாக இருக்குது. இங்கே இப்போது சிக்ஸ்த்தில் வேறுபடுது பாருங்கள். சிக்ஸ்த்து ஃபிலேரியாசிஸ். ஃபிலேரியாசிஸ் காப்பி உச்சர் ஏரியா 3. ஸோ 6-3 ஆப்ஷன் பி. எப்பவுமே இந்த இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும்போது சேம் ஆகிறத பார்க்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சத்தையும் பார்த்துடலாம். விடால் டெஸ்ட். விடால் டெஸ்ட்னா டைஃபாய்டு டெஸ்ட். டைஃபாய்டுக்காக நம்ம பார்ப்போம் இல்லையா? எங்கே இருக்கு பாருங்கள், டைஃபாய்டுக்கான விடால் டெஸ்ட்டு.
ஸோ ஃபிலியராசிஸ் பார்த்த மாதிரி நம்ம சிலியரை பயன்படுத்தி எலிசா டெஸ்ட்டுங்கிறது எய்ட்ஸ் வைரஸ் கேட்டிருக்காங்க. எய்ட்ஸ் வைரஸில் அதோட ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுவோமா? சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ, 2 சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ, எஸ்எஸ்ஆர்என்ஏ இருக்கும் அதில். ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர்ஸ், ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர், இம்யூனோதெரப்பி. இப்போ மிச்சம் கார்சினோஜன்ஸ் தான். ரேஸ் நம்மளுக்கான ரேடியேஷன் கேன் காஸ் கேன்சர், ரேடியஸ் கேஸ் கேன்சர், அந்த எக்ஸ்ரேஸ் கேன் காஸ் கேன்சர், கார்சினோஜன். ஐடென்டிஃபை தி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். Antigen binding site of an antibody is found between two light peptide chains. நம்ம இப்போ heavy chain and light chain. Antigen binding site வந்து between heavy chain and light chain நடுவில் தான் இருக்கும். This is heavy chain, this is light chain. ஒரு heavy chain light chain நடுவில் antibody binding site இருக்கும். இவங்க two light chains நடுவில் சொல்றாங்க. This is a false statement. The pathogen of elephantiasis is transmitted to a healthy person through the bite of same mosquito species which also cause malaria disease. This is the wrong statement. ஏன்னா filariasis is caused by வெக்டார். ஃபிலியரியாசிஸ் வெக்டார் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? இட் இஸ் அது வெக்டார் வந்து ஃபியூலக்ஸ் மஸ்கிட்டோ, ஓகேவா? அதே மலேரியா காஸ் பண்ணுறது வந்து அதோட வெக்டார் என்னது? இட் இஸ் ஃபீமேல் அனாஃபிலிஸ், ஓகேவா? ரெண்டுமே வேற வெக்டர், சேம் வெக்டர் கிடையாது. ஓகே, இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ் ஆர் ஆல்சோ லொக்கேட்டட் வித்தின் தி லைனிங் ஆஃப் மேஜர் ட்ராக்ஸ். லிம்ஃபாய்டு லொக்கேட்டட் வித் லைனிங் ட்ராக்ஸ், மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. ஓகே, இது ஒன்றும் இல்லை, மால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் வரும் இல்லைங்களா உங்களுக்கு? ஸ்ப்ளீன், மால்ட், மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூ. இதுலேயே லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ இட்ஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன்க்ரீஸ் இன்டேக் ஆஃப் காஃபி ஆர் டீ கேன் காஸ் இன்டைஜஷன், இன்சோம்னியா அண்ட் டிஸ்டர்ப் இம்யூன் ஃபங்க்ஷன்ஸ். காஃபி டீ குடிச்சா இன்சோம்னியா இருக்குமா? இன்டைஜஷன் இருக்குமா? இன்சோம்னியா, தூக்கம் வராது காஃபி டீ குடிச்சா. இம்யூன் ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் பண்ணும். கரெக்ட் ஆப்ஷன். அனாஃபிலாக்டிக் ஷாக் இஸ் an autoimmune reaction which involves all the tissues of body that is a drastic fall in blood pressure. இது எல்லாமே கரெக்ட். பட் autoimmune reaction, it is not autoimmune reaction. Anaphylactic shock is an hypersensitivity one, அது அலர்ஜிக் ரியாக்ஷன். அலர்ஜினால வரக்கூடியது அனாஃபிலாக்டிக் ஷாக்கு, அனாஃபிலாக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1, 2, 5, 1, 2, 5, ஆப்ஷன் டி. Refer the given flowchart of the mode of action of each virus and answer the following questions. ஐடென்டிஃபை தி லேபிள் சீக்வன்ஸ் ஏபிசிடி. ஓகே, இதுதான் எப்படி அந்த ஆர்என்ஏ இன்ஃபெக்ட் ஆகுதுன்னு அந்த சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பார்த்துக்கலாம். ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைரல் ஆர்என்ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமா தான் ஆர்என்ஏ டிஎன்ஏவாக மாறும் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனில். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வைரல் ஆர்என்ஏ சின்டரைசேஷன் செல். ஸோ டிஎன்ஏல வைரல் ஆர்என்ஏ இன்டர்சேஷன் செல். ஓகே, அண்ட் தென் பியில் தான் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு நியூ வைரல் RNA produced வைரல் ஆர்என்ஏ இன்டர்சேஷன் செல். பி வந்து வைரல் ஆர்என்ஏவா வைரல் டிஎன்ஏவா? இட் ஷுட் பி வைரல் டிஎன்ஏ இல்லையா? வைரல் டிஎன்ஏ தான், வைரல் ஆர்என்ஏ கிடையாது. ஏன்னா உள்ளே போன ஆர்என்ஏ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக அது டிஎன்ஏவாக மாறிடும். அப்போ தான் ஹோஸ்ட் செல்லோட அட்டாச் ஆகும் போயிட்டு. அண்ட் தென் வைரல் டிஎன்ஏ இன்கார்பரேட்ஸ் இன்டு ஹோஸ்ட் செல் டிஎன்ஏ. அந்த வைரல் டிஎன்ஏவும் ஹோஸ்ட் டிஎன்ஏவும் இன்கார்பரேட் கம்பைன் ஆகிடும். அதுக்கப்புறமா நியூ வைரல் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ், ஓகேவா? அது வந்து நியூ வைரல் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆனவுடனே அது ஆர்என்ஏ புது நியூ வைரஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்தடுத்த செல் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு போயிடும், ஓகேவா? கரெக்ட் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. ஆர்என்ஏ டிஎன்ஏ மாறும், டிஎன்ஏ ஓசிடும் ஒன்று சேர்ந்துடும், புது ஆர்என்ஏ வரும், வைரல் ஆர்என்ஏ புது வைரஸ் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு வேறு செல்ஸை போயிடுச்சு. அமீபியாசிஸ், அமீபிக் டிசென்ட்ரி இஸ் காஸ்ட் பை
என்டமீபா எஸ்டலிட்டிகா ஓகேவா? என்டமீபா பேர்ல அமீபான்னு இருக்கும் உங்களுக்கு. என்டமீபா எஸ்டலிட்டிகா பாருங்க, அமீபா பேர்ல இருக்கும். அமீபாசிஸ் என்டமீபா ஆப்ஷன் சி. நிக்கோட்டின் டேஷ் ஸ்டிமுலேட்ஸ் டேஷ் கிளாண்ட். என்ன இது ஸ்டிமுலேட் பண்ணும்? இட் இஸ் அன் என்ன இது கிளாண்ட் ஸ்டிமுலேட் பண்ணும்? டு ரிலீஸ் அட்ரினலின் அண்ட் நாட்லின் இன்டிகிரேஷன் போத் ஆஃப் விச் 3 blood pressure and increase heart rate, both of which ஓகே ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். 1 2 3ல மிச்சதெல்லாம் சேம் திங் தான். நிக்கோட்டின்ங்கிறது நிக்கோட்டின் இஸ் அன் ஆல்கலாய்டு. ஓகே, இட் இஸ் அன் ஆல்கலாய்டு, ஆசிட் இல்லை. அண்ட் தென் இட் ஸ்டிமுலேட்ஸ் தி அட்ரினல் கிளாண்ட். ஓகேவா? தைராய்டு கிளாண்டும் இல்லை. ஸோ இட் ஸ்டிமுலேட் அட்ரினல் கிளாண்ட். CO ஓ ஆக்சுவலி 4 5 இருக்கோ? ஓ இங்க இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சாரி. ஓகே, இப்போ 1 வந்து இட்ஸ் அன் ஆல்கலாய்ட், 2 வந்து அட்ரினல் ஸ்டிமுலேட் பண்ணோம். அட்ரினல் ஸ்டிமுலேட் பண்ணோம். Both of which it rises yeah, டிக்ரீஸும் பண்ணாது. ஓகேவா? இட் ரைஸ் பிளட் ப்ரெஷர், பிபியை இட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ 3 ஆப்ஷன் போச்சு. இப்போ ஆப்ஷன் ஏ பி கரெக்ட், மிச்சம் செக் பண்ணிடலாம். ஸோ இட் ஷுட் ரைஸ். 4 வந்து ஸ்மோக்கிங் இன்க்ரீசஸ் கேஸ் கண்டென்ட் இன் பிளட். பிளட்ல CO கார்பன் மோனாக்சைடு கண்டென்ட் சொல்லுவோம். இந்த ஸ்மோக்கிங் பண்ணும்போது நிக்கோட்டின் இந்த CO வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இன்க்ரீஸ் கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு அதிகமாக நம்ம ஆக்சிஜன் சப்ளை, ஆக்சிஜன் அந்த ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்மேஷனில் பிரச்சனை இருக்கும். கரெக்டான ஆக்சிஜனும் சப்ளை இருக்காது. ஸோ ரெஸ்பிரேஷனில் பிரச்சனை இருக்கும். தென் இந்த ரிடியூஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் ஹீம்போண்ட் ஆக்சிஜன் கம்மி பண்ணும். ஓகேவா? இதனால டிக்ரீஸ் ஆக்சிஜன், இன்க்ரீஸ் CO கார்பன் மோனாக்சைடு, டிக்ரீஸ் ஆக்சிஜன் சப்ளை. ஸோ ஆப்ஷன் 1, ஆப்ஷன் ஏ. fill the blanks. Primary lymphoid organs are dash and dash. Primary lymphoid organs are bone marrow, thymus. Okay, bone marrow, thymus. எல்லாத்துக்குமே அந்த ஆப்ஷன் தான் இருக்கு. Bone marrow, thymus. Heroin commonly called SMAC is chemically, heroin is chemically actually உங்களுக்கு வந்து dimethyl morphine. Heroin morphine தான், chemically it is called as diacetyl morphine. Okay, diacetyl morphine. Okay. Dash tumors are remain confined to their original location and do not spread. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு confined to this location, do not spread அப்படின்னா மெட்டாஸ்டேசிஸ் இல்லை, malignant இல்லை. இட் இஸ் கால்ட் benign. benign diacetyl morphine. Okay. The immune system comprises dash cells and dash cells. என்னென்ன cells? It is comprised of B and T cells. B cells and T cells. Dash is very effective sedative and painkiller. Morphine. A group of symptoms is literally termed as group of symptoms syndrome. A group of symptoms இருக்குன்னா we call it as syndrome. syndrome நிறைய syndrome சொல்றோம் இல்லையா? syndrome என்ன மீனிங்னா குரூப் ஆஃப் சிம்டம்ஸ், மோர் தென் 2 சிம்டம்ஸ் இருக்குன்னு அப்படின்னா we call it as syndrome அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா syndrome. ஓகே. The fungi trichophyton responsible for it is responsible for ringworm. Ringworm caused by microsporum and trichophyton. So correct option will be bone marrow disease, benign BNT, trisomy morphine, Sun syndrome, ringworms. Option A. ஓகே, இப்போ இந்த டியூமர் செல்ஸ்க்கும் நார்மல் செல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. டியூமர் ஃபார்மேஷன் நார்மல் செல்ஸுக்கு இருக்குமா? நார்மல் செல்ஸ் நோ. கேன்சர் செல்ஸ் எஸ். கான்டாக்ட் இன்ஹிபிஷன், சி இது நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்மளுக்கு லைக் பேசிக்ஸாகவே சொல்கிறேனே, ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பக்கத்தில் வேற ஒரு செல் கூட கான்டாக்டில் இருக்குன்னா
இந்த மாதிரி காண்டாக்ட்ல இருந்தா டிவைட் ஆகாது. ஓகேவா? நார்மல் செல்ல அந்த இன்ஹிபிஷன் பேர் தான் காண்டாக்ட் இன்ஹிபிஷன். லைக் ஒரு செல் காண்டாக்ட்ல இருந்தா அதோட டிவிஷன் அதோட growth வந்து இட் இஸ் இன்ஹிபிட்டட். காண்டாக்ட் இன்ஹிபிஷன். இந்த ப்ராப்பர்ட்டி கேன்சர் செல்ஸ்ல இருக்காது. ஓகேவா? தேர் வில் பி நோ காண்டாக்ட் இன்ஹிபிஷன். நார்மல் செல்ஸ்ல இட் வில் பி தேர். கேன்சர் செல்ஸ்ல காண்டாக்ட் இன்ஹிபிஷன் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி காண்டாக்ட்ல இருக்க செல் இருந்தா கூட கண்டினியூஸ் டு க்ரோ. நிறைய செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்கும். இதனால தான் இது வந்து கேன்சர் டியூமர் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேவா? மெட்டாஸ்டேசிஸ் அந்த மாதிரி ஒரு கேன்சர் பிளட் மூலமா இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே கேன்சர் உருவாக்குறது மெட்டாஸ்டேசிஸ். பிளட் மூலமா பரவ ஸ்ப்ரெட் ஆகிறது ஸ்ப்ரெடிங் கேன்சர்ஸ். நார்மல் செல்ஸ்ல இருக்காது, கேன்சர் செல்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஏனோ பிஎஸ் சிஎஸ் ஏனோ பிஎஸ் சிஎஸ் ஏனோ பிஎஸ் எஸ் ஆப்ஷன் பி டினோ ஈனோ 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 சி ஆப்ஷன். ஓகே. When a quick immune response is required due to infection of a deadly microbe, the patient injected with ஒரு குயிக்கர் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அது மாதிரி பேசிவ் இம்யூனைசேஷன். ஆக்டிவ்னா நம்ம உடம்ப ஸ்டிமுலேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் வேணும்னா நம்ம ப்ரீ ஃபார்ம்டா ரெடியாக இருக்கிற ஆன்டிபாடிஸ் நம்ம டேரக்டாக இன்ஜெக்ட் பண்ணணும்னாக்கா குயிக் ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஜெக்ட் வித் ப்ரீ ஃபார்ம் ஆன்டிபாடிஸ். இந்த இன்ஆக்டிவேட்டர் வீக்கன் பேச்சஸ் வந்து ஆக்டிவ் இம்யூனைசேஷன். இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு அதுக்கேற்ற ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண உடம்பா ப்ரொடியூஸ் பண்ணோம். இது கொஞ்சம் டிலேடாக இருக்கும். குயிக் ரெஸ்பான்ஸ் வேணும்னா ப்ரீ ஃபார்மில் ரெடியாக ஆன்டிபாடிஸ் கொடுக்குறது தான் கரெக்ட். ஆப்ஷன் சி. A patient suffering from a disease caused by Plasmodium experiences recurrent chill and fever the time when எப்போ இந்த இந்த chills and fever வந்து வரும் பிளாஸ்மோடியம்னு கேட்டிருக்காங்க. எப்போன்னா அது சொன்னல ஆர்பிசிஸ் இருக்கு இல்லைங்களா? ஆர்பிசிஸ் அந்த ஸ்போரோசைட்ஸ் போயிட்டு அந்த மெம்பரேன் ரெப்சர் ஆர்பிசி ரெப்சர் பண்ணி இட் லீட்ஸ் டு ரிலீஸ் புரோட்டீன் கால் ஹீமோசைன். ஹீமோசைன் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் ரிலீஸ் பண்ணோம். இந்த இந்த ஹீமோசைன் ப்ரோட்டீன் ரிலீஸ் ஆனால் தான் இந்த ஹீமோசைன் தான் சில்ஸ் அண்ட் ஃபீவர்ஸ் வந்து காஸ் பண்ணும். எப்போ அது இந்த ஸ்போரோசைட்ஸ் ரிலீஸ் ஃப்ரம் ஆர்பிசிஸ் அப்படிங்கிற ரேப்பிட்லி கில்ட் அண்ட் போகன் கிடையாது. ட்ரோஃபோசைட்ஸ் ரிலீஸ் மேக்ஸிமம் growth and give out certain toxins. The parasite after rapid multiplication RBCs, RBC ruptures, releasing the stage to enter fresh RBCs. ஓகேவா? ஆப்ஷன் சி. ஸோ ஒரு ஆர்பிசி ரப்சர் ஆகிட்டு அந்த ஹீமோசைன் ரிலீஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு இந்த சில்ஸ் அண்ட் ஃபீவர்ஸ் வருது. The fetus gets immunized after receiving antibodies from mother through placenta. This type of immunization is called passive immunity. ஏன்னா ஆக்டிவ்னா ஃபீட்டஸ்லேயே ப்ரொடியூஸ் ஆகணும். இது மதரில் ரெடியாக இருக்குது. என்ன இம்யூனிட்டி ஆக்சுவலி அது வந்து ஐஜிஏ இல்லையா? ஐஜி சாரி ஐஜிஏ கொலஸ்ட்ராமில் இருக்கும். ஓகேவா? ரெடியாக இருக்கிற ஆன்டிபாடிஸ் மதர்லேருந்து ப்ளசண்டா மூலமாக ஃபீட்டஸ்க்கு வருது. ரெடியாக இருக்குது, ப்ரீ ஃபார்ம்டு. ஸோ இட்ஸ் பி பாசிவ் இம்யூனிட்டி. ரைட்? ஆப்ஷன் சி. The use of antihistamine, adrenaline, okay, use of antihistamine, adrenaline and steroids quickly reduce symptoms of, okay, இது எல்லாமே antihistamine, adrenaline, steroids. இந்த மூணுமே they are used for allergy. antihistamine அலர்ஜி நேரத்தில் there will be release of histamine. histamine levels அதிகமாக இருக்கும். histamine அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு அலர்ஜி சிம்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம antihistamine ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த அலர்ஜி சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே reduce symptoms of allergy, symptoms of allergy reduce பண்ணும். ஓகேவா? symptoms ரொம்ப இம்பார்ட்டன்ட். reduce symptoms of allergy, allergy symptoms reduce பண்ணும். ஆப்ஷன் சி. inadequate protein intake leads to kwashiorkor. ஸோ இந்த kwashiorkor அப்படின்னா அது ஒரு மால் நியூட்ரிஷன் கரெக்டாக எடுக்கல அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் வந்து வரும். the subsequent edema in most those related to inadequate synthesis of which protein. ஓகே, எந்த ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிறதுனால எடிமா வந்து கேட்குறாங்க. ஆல்புமின் லெவல்ஸ் டிக்ரீஸ். ஆல்புமின் லெவல் டிக்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு எடிமா வருது. என்னன்னா தேர் ஷுட் பி ஒரு நார்மலில் எடிமா வரக்கூடாதுன்னா லைக் தேர் ஷுட் பி லெஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் இன்க்ரீஸ் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஓகேவா? ஆல்புமின் கம்மியாக வரதால ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகுது. ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆன்கோட்டிக் ப்ரெஷர். ஓகேவா? ஆங்குலர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. ஆங்குலர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனாக்கா அந்த ஃப்ளூயிட் வந்து பிளட் வெசல்குள்ள போகாது, பெரிஃபெரலி அப்படியே நின்றுடும். நின்றதால எடிமா வருது. ஓகேவா? திஸ் லீட்ஸ் டு
தெரியுமா? ஸோ ஆல்புமின்னா ஆஸ்மோ ரெகுலேஷன், அந்த ஆஸ்மோலேட் ரெகுலேஷன் படிச்சிருப்பீங்கல்ல பிளட் சாப்டர்ல. ஆப்ஷன் டி ஆல்புமின். விச் ஒன் அமong தி ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் தி கெமிக்கல் பேரியர் ஆஃப் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ்? கெமிக்கல் பேரியர் எது ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இட் இஸ் நத்திங் பட் லைசோசைம் காஃபின் லைசோசைம். ஓகே, நாட் லைசோசைம், திஸ் இஸ் லைசோசைம். இந்த லைசோசைம்ங்கிறது இட் இஸ் பாக்டீரியோசைடல், பாக்டீரியல் செல் வாலை உடைக்கும் இல்லையா? பாக்டீரியா இருக்குன்னா அது செல் வாலை உடைக்கிறது தான் லைசோசைம். நம்ம அந்த இதில் கூட ரிகவர்மெண்ட் டெக்னாலஜியில். ஸோ நம்ம அந்த டியர்ஸ், நம்ம கண்ணுக்கு டியர்ஸில் வந்து நேச்சுரல் லைசோசைம் வந்து இருக்கும். அதனால நம்ம ஏதாவது பாக்டீரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சுன்னா லைசோசைம் வந்து பாக்டீரியாவை கில் பண்ணிடும். இட் இஸ் இன்னட் மெத்தட், பெரியர் மெத்தட். In which of the following options two examples are correctly matched with a particular type of immunity examples? இது வந்து examples அந்த particular type of immunity match ஆன்னு கேட்குறாங்க. Polymorph leukocytes and monocyte or cellular barriers. Yes. Antitetanus, anti-snake immunity, active immunity. Here passive immunity is the wrong statement. Saliva and mouth tears as a physical barriers. No, they are chemical and physical physical barriers கிடையாது. மியூக்கஸ் கோட்டிங் ஆஃப் எபித்திலியம் லைனிங், யூரினரி ட்ராக்ட் அண்ட் HCl இன் ஸ்டொமக் எல்லாமே தே ஆர் ஃபிசியோலஜிக் பஸ். மியூக்கஸ் கோட்டிங் எல்லாமே தேர் ஆப்ஷன் ஏ பி கரெக்ட் ஆப்ஷன். தி டேர்ம் ஹெல்த் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ். ஓகே, ஒரு ஹெல்த் ஒரு டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறாங்க. த ஸ்டேட் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட் பேலன்ஸ் கண்டிஷன். யா should be ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஒரு பேலன்ஸ் கண்டிஷன்ல இருக்கணும். தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்மைலிங் ஃபேஸ், a state of complete physical, mental, social well-being. Visible human property. இதுவும் கரெக்ட். பட் நம்ம என்சிஆர்டி பேஸ் வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா திஸ் கம்ப்ளீட் பிசிக்கல் மென்டல் சோஷியல் வெல்பீயிங் இருக்கிறது தான் இட் இஸ் டேர்ம்ட் ஆஃப் ஹெல்த். கரெக்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி. இதே மேட்ச் த காலம். ஓகே, ஹெல்த்ங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா மேலே பார்த்து ஃபிசிக்கல் மென்டல் சோஷியல் வெல்பீயிங். திஸ் ஷுட் பி ஏ. ஜெனடிக் டிசார்டர்ஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் பேரண்ட்ஸ். ஜெனடிக் டிசார்டர் ஆக்சுவலி என் பேரண்ட்ஸ் இன்ஹெரிட் பண்ண ஜெனடிக் டிசார்டர்ஸ் வரும். ஷுட் பி இன்ஃபெக்டட் டிசீசஸ். எய்ட்ஸ் இஸ் இன்ஃபெக்டட் டிசீஸ். நான் சொன்ன மாதிரி இந்த நான் இன்ஃபெக்டஸ்னா கேன்சர் பரவாது. டி A2B4 A2B4 C1 A2B4 C1 ஆப்ஷன் பி. Option is in question. Health is a state of complete physical, mental, social well-being. Yes, is a correct statement. Healthy people are more effective at work. Yeah, இதுவும் ஒரு correct statement தான். It explains succession. Complete physical, mental well-being, social well-being இருந்தால் நம்ம ஒர்க்கில் எஃபிஷியண்டாக இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ போத் ஏ ஆர் டூ அண்ட் ஏ எக்ஸ்பிளைன்ஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளேஷன். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் தி அசெஷன். Okay. Assassin. Diseases are characterized by appearance of various signs and symptoms. Yes, various signs வந்து appear ஆகும். Disease always adversely affects only one organ system. ஒரு ஆர்கன் தான் அஃபெக்ட் பண்ணணும்னு கிடையாது, மல்டிபிள் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம். ஆனால் ஆல்வேஸ் கொடுக்குறாங்க ஒன் ஆர்கன் அஃபெக்ட் பண்ணலாம் மேபி, பட் ஆல்வேஸ் அஃபெக்ட் ஒன்லி ஒன் ஆர்கன் அப்படின்றது கிடையாது. ஸோ ஆர் இஸ் ஃபால்ஸ். ஏ இஸ் டூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் சி. A doctor identifies symptoms of nasal congestion, headache, sore throat, hoarseness, cough patient. According to this diagnosis, இந்த nasal congestion, sore throat, cough எல்லாமே upper respiratory tract யூஆர்டியோட disease. It is nothing but common cold. Common cold. Common cold caused by virus. என்ன வைரஸ் இதில்? It is called by rhinovirus. Rhinovirus. Option B. Again a match. Which one of the following options gives the correct matching of a disease with cause problem? எந்த இதுக்கு அந்த டிசீஸ் அந்த ஆர்கனிசம்ஸ் மோட் ஆஃப் கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு கேட்குறாங்க. எலிஃபேண்டிஸ் உச்சிர பேங்க் ஆஃப் டி கரெக்ட். பட் பைட் ஆஃப் ஹியூமன் அனோஃபிலிஸ் மஸ்கிட்டோ இல்லை. எலிஃபேண்டிஸ் காஸ் பை கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. இட்ஸ் ராங். டைஃபாய்ட், சல்மோனோடைஃபை வித் இன்ஹேல்டு ஹேர். இன்ஹேல் ஹேர் இது கண்டமினேட் ஃபுட் வாட்டர் மூலம் ஸ்ப்ரெட் ஆகும். இட்ஸ் ராங் மேட்ச். நிமோனியா, செப்டோகஸ் நிமோனியா, ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். எஸ், அந்த ஒரு ஏர் ட்ராப்லெட்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். இட்ஸ் கரெக்ட். அடுத்தது பார்த்தோம்னா மலேரியா,
Plasmodium vivax, bite of male Culex. This could be female Anopheles, not male Culex. Correct option will be option C. அந்த டாப்லெட் இன்ஃபெக்ஷன் அந்த ஃபிட் பண்ணுறோம் இல்லை காஃப் பண்ணுறோம் அது ஏரோசால்ஸ் காற்றுல பரவி ஸ்ப்ரெட் ஆகலாம். விச் ஆர் தி ஃபாலோயிங் செட் ஆஃப் டிசீஸ் காஸ் பாக்டீரியா? எந்த செட் வந்து பாக்டீரியா காஸ் பண்ணுன்னு கேட்குறாங்க. டைஃபாய்டு பாக்டீரியா, ஸ்மால் பாக்ஸ் இட் இஸ் காஸ் வைரஸ், இது கிடையாது. டைஃபாய்டு பாக்டீரியா, மம்ஸ் மம்ஸும் இட் இஸ் வைரஸ். காலரா பாக்டீரியா, டெட்டனஸ் இஸ் காஸ் பாக்டீரியா. காலரா இப்படியே காலரே, டெட்டனஸ் காஸ் பை டெட்டனை இல்லையா. ஹெர்பிஸ், ஸ்மால் பாக்ஸ் ரெண்டுமே வைரஸ் கிடையாது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. காலரா பாக்டீரியா, டெட்டனஸ் பாக்டீரியா தான். ஓகேவா. காலரா அண்ட் டெட்டனஸ் போத் ஆர் பாக்டீரியா டிசீஸ். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆர் இன்கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைஃபாய்டு? ஓகேவா. இது இன்கரெக்ட் கேட்குறாங்க. The pathogen enters the human body through contaminated food and water. This is correct. Sustained high fever, weakness, stomach pain, constipation, headache, class of update எல்லாம் காமன் சிம்டம்ஸ் தான். இது எல்லாமே ஜிஎஸ் சிம்டம்ஸும் இருக்கும், ஃபீவரும் இருக்கும் நம்மளுக்கு. Udal test helps in diagnosis of the disease. Yes, it is a correct statement. The disease is caused by Streptococcus pneumoniae. இங்கே தான். ஸோ ஃபயர்லேயே இருக்கும். It is caused by Salmonella typhi. Okay, it is caused by Salmonella typhi, typhoid. So this is a wrong statement. Intestinal perforations and death can occur in severe case. Severe cases intestinal holes வந்து டெத்தும் நடக்கலாம். Severe cases this is correct statement. So only 4 அவங்க இன்கரெக்ட் கேட்குறாங்க. only 4 option B. Identify the odd one with respect to helminthic diseases. ஹெல்மின்த் டிசீஸ் என்ன இது வந்து ஆட் இல்லைன்னு கேட்குறாங்க. இல்லைன்னு தான் இருக்கும். ஸோ கேனியாசிஸ் ஹெல்மின்த் தான். ஆஸ்கரியாசிஸ் ஹெல்மின்த், என்ட்ரோபியாசிஸ் ஹெல்மின்த். அமீபியாசிஸ் it is a parasitic disease இல்லையா. அமீபியா is called Enterobius sylvatica. So odd one out will be amoebiasis. Fish like dash சில ஃபிஷ் ஃபீட் ஆன் மஸ்கிட்டோ லார்வி அண்ட் ஆர் யூஸ் ஃபார் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் மலேரியா. ஓகேவா. மலேரியா வந்து மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட் ஆகுதுன்றனால ஆக்சுவலி மலேரியா ஒரு லைஃப் சைக்கிளே மஸ்கிட்டோலாம் இருக்குன்றனால மஸ்கிட்டோ கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா மெயின்லி ஃபீமேல் மஸ்கிட்டோ அண்ட் மலேரியா ஸ்ப்ரெட் கண்ட்ரோல் பண்ணலாம். மலேரியாவோட இதை கண்ட்ரோல் பண்ணலாம் க்ரோத்தை. சில ஃபிஷ் வந்து மஸ்கிட்டோ ஃபீட் பண்ணும். அந்த ஃபிஷ் பேர் வந்து இட் இஸ் கால்ட் கேம்பூசியன் ஃபிஷஸ். ஓகேவா. கேம்பூசியன் ஃபிஷஸ் அந்த பாண்ட்ஸில் முடும்போது மஸ்கிட்டோஸ் எல்லாம் வந்து அதை சாப்பிட்றோம். ஸோ அந்த அதோட லைஃப் சைக்கிளும் போயிடுது, ப்ளஸ் வெக்டாராவும் வேலை செய்யாமல் முடியல அந்த மஸ்கிட்டோவால். அதான் நம்ம மலையில கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஆப்ஷன் சி. ஸ்வெல்லிங் ஆஃப் பாடி பார்ட்ஸ் லைக் ஸ்வெல்லிங் ஆஃப் பாடி பார்ட்ஸ் லைக் லிம்ஸ் அகர் இன்ஃபேண்டியாசிஸ் டியூ டு எதனால அந்த பாடி பார்ட்ஸ் கால் லோவர் லிம்லாம் இதனால வீக்கமாக ரெடிமா இருக்குது அப்படின்றனால கேட்குறாங்க. பிளாக்கேஜ் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் பிளாக் ஆகுது. ஸோ பிளாக்கேஜ் ஆஃப் லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷன் பை ஃபிலியல் வார்ம். அந்த ஃபிலியல் வார்மை பிளாக் பண்ணுறதால அந்த லிம்ஃபாட்டிக் வந்து அந்த லிம்ஃப் வந்து பெருசாகிட்டே போகுது. ஆப்ஷன் டி. சிம்டம்ஸ் ஆஃப் எய்ட்ஸ் அப்பியர் வென் எப்போ சிம்டம்ஸ் ஆஃப் எய்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகும்னு கேட்குறாங்க. ஹெச்ஐவி மல்டிபிள்ஸ் ஆர்பிசி. ஆக்சுவலி இது கிடையாது. போன் மேரோ டிப்ரெஷன் டேக் பிளேஸ் வைரஸ் அட்டாக்ஸ் டி ஹெல்பர் செல்ஸ் டெப்ளீஷன் ரிசிங் டிஃபரன்ஸ். எப்போல்லாம் டிஎஃப் வைரஸ் டிஎஃப் அட்டாக் பண்ணி அந்த டிஎஸ் லெவல் குறையும் போது தான் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். இன்ஃபெக்ஷன் அதிகமானால் தான் நம்ம சிம்டம்ஸ் தெரியும். அது வரையும் தெரியாது. ஓகேவா. அதனால் அந்த எய்ட்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு நமக்கு தெரியாது. எப்போ டி ஹெல்பர் அட்டாக் பண்ணி அதை குறைக்குதோ அப்போ தான் நமக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆப்ஷன் சி. விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ட்ரீட்டிங் மலேரியா? மலேரியா வந்து எது இன்கரெக்ட் கேட்குறாங்க. பிளாஸ்மோடியம் வைரஸ் காசஸ் பினைன் பெர்ஷியன் மலேரியா. யா ஆக்சுவலி இந்த பிளாஸ்மோடியம் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பினைன் பெர்ஷியன். பினைன் அப்படின்னா லைக் ஒரு நாட் சிவியர். பெர்ஷியன் அப்படின்னா 3 days ஒன்ஸ் ஃபீவர் காஸ் பண்ணும். பெர்ஷியன் டெர்ஷியன் 3 பெர்ஷியன்னா 3 days ஒன்ஸ் ஃபீவர் காஸ் பண்ணும். பினைன் பெர்ஷியன் மலேரியா. பிளாஸ்மோடியம் வாஸ் டிஸ்கவர்ட் பை லாவரியன். இதுவும் கரெக்ட். செக்ஷுவல் ஃபேஸ் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இஸ் சீன் இன் மஸ்கிட்டோ. ஆமாம். நம்ம உடம்புல இருந்து கேமேஜ் எடுத்துக்கிட்டு அதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் சைக்கிள் வந்து மஸ்கிட்டோவில் தான் அது வந்து ஃபியூஸ் ஆகிட்டு இந்த ஸ்போரோசைட் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. செக்ஷுவல் சைக்கிள் வந்து மஸ்கிட்டோவில் ஃபார்ம் ஆகுது. அதனால அது வந்து டெஃபினெட்லி ஹோஸ்ட். ஒன்லி ஃபார் மலேரியா மஸ்கிட்டோ டெஃபினெட்லி ஹோஸ்ட். ஓகேவா. ஹியூமன் இஸ் இன்டிபிலிட் ஹோஸ்ட். அசோசியல் ஃபேஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இஸ் கால்ட் ஸ்போரோகோனி.
கேமடோசைட்ஸ் தான் அஸ்கில் ஃபேஸில் உனக்கு கேமடோசைட்ஸ் இருக்கும். ப்ரோசஸ் மல்டிபிள் ஆகும் இல்லைங்களா? ஸ்போரோசாய்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி வில் பி இன்கரெக்ட். ஆப்ஷன் டி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹியூமன் பேரசைட்ஸ் ரெக்வயர் மஸ்கிட்டோ டு கம்ப்ளீட் தி லைஃப் சைக்கிள்? ஒரு லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணால் ஹியூமன் பேரசைட் எது ஒரு மஸ்கிட்டோ தேவைன்னு கேட்டிருக்காங்க. மலேரியா ஒன்று, இன்னொன்று ஃபிலியாரியாசிஸ் ஒன்று. ரெண்டுத்துக்கும் என்ன மலேரியா, பிளாஸ்மோடியம். ஃபிலியாரியாசிஸுக்கு அவுஸ்திரேலியா பேங்க்ரப்டி. அவ்வளோதான். ஸோ ஆஸ்கரஸ் கிடையாது, உசுரியர் பேங்க்ரப்டி, டைஃபை கிடையாது, ஆஸ்கரஸ் கிடையாது, லீஷ்மனே கிடையாது. உசுரியர் பேங்க்ரப்டி, பிளாஸ்மோடியம் மொபைல். ஓகேவா? ரெண்டுத்துக்குமே வந்து மஸ்கிட்டோஸ் தேவை. பிளாஸ்மோடியம்க்கு ஃபீமேல் அனஃபிலிஸ், இதுக்கு வந்து கியூலஸ் மஸ்கிட்டோ. காமன் கோல்டு இஸ் நாட் கியூர்ட் பை ஆன்டிபயோட்டிக்ஸ் பிகாஸ் இட்ஸ் வைரஸ் இல்லையா? வைரஸ் வைரஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா இட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆக்ட் ஆன் பாக்டீரியா இல்லை, ஆன்டிபயோட்டிக்ஸும் cannot be cured by antibiotics. It is called a virus, rhinovirus. Fertilization and development of malarial parasite takes place in fertilization development எல்லாமே நம்ம sexual phase வந்து mosquito definitely was mosquito. So it takes place in the stomach of mosquito. Option C. PMNL is நம்ம பார்த்தோம் PMNL it's a cellular type of barrier method, innate immunity. Polymorphonuclear leukocytes. Polymorphonucleolus இல்ல, nuclear leukocytes. Option B. Inflammatory responses is in allergy are caused by ரிலீஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மாஸ்டர்ஸ். அதனால அந்த மாஸ்டர்ஸ் வந்து அலர்ஜி வந்த உடனே ஹிஸ்டமைன் வில் ரிலீஸ். ஓகேவா? ஹிஸ்டமைன் ரிலீஸ் ஆகலாம் அந்த இந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்சஸ் சிம்டம்ஸ் எடுக்கிறது. அதனால வைக்கும் ஆன்டிஹிஸ்டமைன்ஸ். ஆன்டிஹிஸ்டமின்ஸ் கொடுத்தோம்னா அந்த ஹிஸ்டமைன்ஸை வந்து பிளாக் பண்ணி அதை சிம்டம்ஸ் வராமல் நம்ம குறைக்கிறோம். ஹிஸ்டமைன்ஸ் ஆர் ரிலீஸ். ஆப்ஷன் ஏ. விச் ஆஃப் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் கிராஃப்ட் ரிஜெக்ஷன்? கிராஃப்ட் நம்ம இந்தியன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், அது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எது காரணம்? இட் இஸ் டியூ டு செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். T cells. T cells reject the graft. ஓகேவா? ஆப்ஷன் டி. டைப் ஆஃப் immunoglobulin present in colostrum, மதர்ஸ் மில்க். அந்த மதர்ஸ் மில்க் கொலஸ்ட்ரம்ல நம்ம பார்த்தோம்னா என்ன சொன்னோம், நம்மளுக்கு இது IgA இஸ் present. ஆப்ஷன் டி. டேமேஜ் டு தைமஸ் இன் சைல்டு மே லீட் டு. ஓகே, சைல்டில் தான் நம்மளுக்கு தைமஸ் அதிகமாக இருக்கும். தைமஸ் இட் லீவ்ஸ் ஃப்ரீ ப்ரொடக்ஷன் ஆஃப் டி செல்ஸ், மெச்சூரேஷன் ஆஃப் டி செல்ஸ். அதாவது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அஃபெக்ட் ஆகும். ரிடக்ஷன் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் கிடையாது. லாஸ் ஆஃப் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஆன்டிபாடி பி செல் அதுக்கு தைமஸ் சம்மந்தம் இல்லை. லாஸ் ஆஃப் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி கரெக்ட் ஆப்ஷன். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி நம்ம தைமஸ் இருந்ததுன்னா டி செல்லோட மெச்சூரேஷன் கம்மியாக இருக்கும், செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியும் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. ரிடக்ஷன் வந்து ஹீமோகுளோபின் கண்டென்ட் கிடையாது. ஓகே, எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஜஸ்ட் சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த டிசீசஸ் படிச்சுக்கோங்க. அதோட என்ன காஸ்ட் என்ன இது அந்த மேட்சத்தில் வரும். அதே மாதிரி லைஃப் சைக்கிள் மலேரியா அது படிச்சு, மலேரியாவோட லைஃப் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஷோ சார்ட்டு. இம்யூனிட்டியும் ரெண்டு எல்லாத்தையுமே தரவாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ.